உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம், கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்பல் 3 அமைப்புகளும் இணைந்து 2 பெரிய நிகழ்ச்சிகளை 2 மணி நேரத்திற்குள் முடிக்கின்ற வகையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முறைப்படி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்குகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக முனைவர் லலிதா மோகன் அவர்களை மேடை கிடைக்கும். சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் எத்திக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறையுடனும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமோர எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய நிகழ்ச்சியில் பஹ்ரைனில் எங்களுக்கு அறிமுகமாகி இப்பொழுது சென்னையில் குடிபெயர்ந்திருக்கும் திருமதி ஸ்ரீ கங்கா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய சாண்ட்விச் என்ற ஆங்கில நூல் வெளியிடப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற தொடரின் 3வது நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் என்னுடைய இனிய நண்பர் லட்சுமிநாதன் அவர்கள். அதே போல திரு பொன்சங்கர பாண்டியன் அவர்களை இந்த மேடையில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். பொன்சங்கர பாண்டியன் பஹ்ரைனில் பல ஆண்டுகளாக, எனக்கு தெரிஞ்சு 25 வருடங்களுக்கு மேலாக பஹ்ரைனில் இருந்து கொண்டிருப்பவர். இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்னா எல்லாருக்கும் தெரியும். லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, ஜேசிஸ் கிளப்பு மாதிரி இந்த டோஸ்ட் மாஸ்டர் கிளப் என்கின்ற ஒன்று வந்து இங்கே ஆரம்ப காலத்தில் பேசுகின்றவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்து அவர்களை சிறந்த பேச்சாளராக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. நான்லாம் அதில் ராயப்பட்டால ஒரு 3 தடவை நான் கூட போய் பேசியிருக்கேன். ஆனால் அதுக்கு தமிழ் அர்த்தம் எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்தது. என்ன டோஸ்ட் மாஸ்டர்னா, டோஸ்ட்னா நமக்கு என்ன பிரெட் டோஸ்ட்டு தான் தெரியும். சரியான அப்போ வறுத்தெடுக்கக்கூடியவர்கள் சங்கமாக இருக்கும்னா நான் மொழிபெயர்த்து வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தமிழில் வந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடித்த நாடு இந்தியா இல்லை, பஹ்ரைன். அவர்கள் தான் டோஸ்ட் மாஸ்டர் என்பதற்கு சொல் வேந்தர் அப்படின்ற ஒரு சொற்றொடரை கண்டுபிடித்தார்கள். இதை வந்து எல்லா நண்பர்களும் பாராட்டினாங்க. இப்படி ஒரு வார்த்தையை வந்து பஹ்ரைன்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சிருக்கோமேன்னு. அங்கே பல சொல்வேந்தர் மன்றங்கள், இந்த மாதிரி டோஸ்ட் மாஸ்டர் கிளப் வந்து எப்படி ஜேசிஸ் கிளப்பில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கோ அது மாதிரி பஹ்ரைனில் நிறைய டோஸ்ட் மாஸ்டர் கிளப், முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம், அதே போல் ஒரு 4-5 இருக்குமா, 4 அமைப்புகள் இருக்குது. இது போல் இந்த 4 அமைப்புகளுக்கும் ஒரு கன்வீனராக இருந்து அந்த 4 அமைப்புகளுக்கும் வழிகாட்டியாக இருந்து அத்தனை தமிழ் உள்ளங்களையும் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நண்பர் பொன் சங்கர பாண்டியன் அவர்கள். அவர் நம்முடைய இங்கே இந்தியாவிற்கு இப்போ ஒரு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒரு தடவை வந்தார். ஒரு மிகப்பெரிய விழாவை வந்து இங்கே கவர்னர் மாளிகையில் அவங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு 5-6 தமிழ் ஆளுமைகளுக்கு வந்து விருதுகள் அளித்து, அதே போல் தமிழக ஆளுநருடன் தமிழ் ஆளுமைகள் என்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றமும் டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி கலை இலக்கிய பேரவையும் இணைந்து ஒரு அருமையான ஏற்பாடு நடத்தி செய்திருந்தார்கள். இப்பொழுது விடுமுறைக்காக ஒரு 15 நாள் வந்திருந்தார் பொன் சங்கர பாண்டியன். அந்த நேரத்தில் லட்சுமிநாதன் சொன்னார், இது மாதிரி கங்கா கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு புத்தகம் போட்டு வச்சுருக்காங்க, அது தமிழில் வெளியிட முடியுமான்னு கேட்டார். ஆனால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. ஏன்னா அது கிட்டத்தட்ட 120 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. அதனால் கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் பொன் சங்கர பாண்டியன் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. இருக்கணும்னா அவர் 1 மாதம் இருக்கிறதுக்கு உண்டான செலவெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு அவர் இருப்பார். ஆனால் அதுக்கு அந்த புத்தகத்தை அவங்க கொண்டு வந்துடலாம். சார் அப்போ என்ன பண்ணலாம், நாங்கள் ஒன்று பண்ணுங்கள், இப்போ தமிழ் ஆங்கிலத்தில் வெளியிடுங்க, எப்படியும் உரத்த சிந்தனை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும், அதில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அதை வெளியிட்டுடலான்னு சொன்னேன். ஒத்துக்கொண்டார். ஆக அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு அவர் தான் பொருத்தமான தலைவராக இருப்பார். நாங்கள் ஜூம் மீட்டிங்கில் தொடர்ந்து நாங்கள் பல நிகழ்ச்சிகள் கொரோனா காலகட்டத்தில் நடத்தினோம். அதில் வந்து பாரதி விழாவை தொடர்ந்து ஜூம் மீட்டிங்கில் 2-3 ஆண்டுகள்
ரொம்ப பிரமாதமான பேச்சாளர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களே கிடையாது. அவ்வளோ அருமையான பேச்சாளர்கள். அந்த ஜூமை ஆர்கனைஸ் பண்ணது வந்து பத்மினி பட்டாபிராமன் தான் இங்கே வந்திருக்காங்க, எங்களுடைய தலைவி அவர்கள் தான். அப்படிப்பட்ட அவர்கள் பாரதிக்காக அவர்கள் நாம் செய்த சேவையை பாராட்டி என்ன பஹ்ரைனுக்கு அனுப்பிச்சின்னு கூப்பிட்டு பஹ்ரைனில் எனக்கு ஒரு விருது வேற கொடுத்தாங்க. என்ன வேணா உதய பாரதின்னு ஒரு விருது கொடுத்தது நம்முடைய பஹ்ரைன் சொல்வேந்தர் மன்றம் தான். அதற்கு எப்படா நன்றி கடன் செலுத்துவது நான் யோசித்து கொண்டே இருந்தேன். எப்போவுமே முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் நம்முடைய பொன் சங்கர பாண்டியன் வந்தார்னா இங்கே ஒரு 10 நண்பர்களை எப்படியும் பார்ப்பார். எங்கள் அமைப்பை சார்ந்தவர்களையெல்லாம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சந்தித்து ஒரு சின்ன விருது கொடுத்து பார்ப்பார். நான் தான் சொன்னேன், இங்கே வந்தீங்கன்னா எல்லாரையும் மொத்தமாகவே பார்த்துடலாம், எங்கள் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை நிறைய மெம்பர்ஸை பார்க்கலான்னு சொன்னேன். இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஜுகல்பந்தி மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இதற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருமாறு அவரை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு மேடை கழிக்கிறேன். பொன் சங்கர பாண்டியன். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியினுடைய கதாநாயகி ஸ்ரீ கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் அமெரிக்காவில் இருந்தேன்னா என்னால் வாட்ஸ்அப்பில் தான் பேசவே முடியும், பிடிக்கவே முடியாது. எப்போ கேட்டாலும் மீட்டிங் என்ன மேடம் 11 மணிக்கு கூட மீட்டிங் இருக்கும் நைட்டு, ஏன்னா அப்போ தான் எனக்கு காலையில் பொழுது. இருந்தாலும் அவர் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக அவங்களுடைய பப்ளிஷரோடு பேசி புத்தகங்களையெல்லாம் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறந்த பேச்சாளர். அவங்க பட்டிமன்றம்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. அதற்குண்டான வாய்ப்புகளையும் நாம் ஏற்படுத்தி தருவோம். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக இந்த நூலை வெளியிட்டு சிறப்பிப்பதற்காக உரத்த சிந்தனைக்கும் சரி, இந்துஸ்தான் சேம்பருக்கும் சரி, பாரதி உலாவுக்கும் சரி, எல்லாருக்குமே மிக தெரிந்த ஒரு திரைப்பட இயக்குனர், கவிஞர், பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், திரைப்பட விமர்சகர், மக்கள் கமலஹாசன் அவருடைய பல திரைப்படங்களை இயக்கி அவருடைய திரைப்படம் வந்து வண்ணத்து பூச்சி தமிழக அரசின் விருது பெற்றது என்றால் அவர் அண்மையிலே அவருடைய கதையில் உருவான குரங்குப்பிடல் சர்வதேச அளவில் விருதை பெற்ற ஒரு படம். குரங்குப்பிடல் என்கின்ற படம். எப்பொழுது அழைத்தாலும் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் என்பது போல எப்பொழுது அழைத்தாலும் உரத்த சிந்தனையினுடைய குரலுக்கு வரக்கூடிய ராசி அழகப்பன் அவர்களை உங்கள் பரத கரகோஷத்தோடு அழைக்கிறேன். மேடம் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கார், சோழிங்கநல்லூரில் தான் இருக்கார். இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியினுடைய கதாநாயகி மிகச்சிறந்த கர்நாடக இசை கலைஞர், எங்கள் ஊர்க்காரங்க லலிதா மோகன் அவர்களை மேடை கழிக்கிறேன். லலிதா மோகன் அவர்கள் கண்ணதாசனுடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் பலர். அவர்களில் மறக்க முடியாதவர் நம்முடைய காவிரி மைந்தன் அவர்கள். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, டி நகரில் வந்து கண்ணதாசன் சிலை நீங்கள் அற்புதமாக இருக்குன்னு சொன்னால் அதற்கு மூல காரணமானவர்களில் எஸ் விஸ்வநாதன் ஒருவர் முக்கியமானவர், எஸ்பி முத்துராமன் முக்கியமானவர், அதை தொடர்ந்து காவிரி மைந்தன் அவர்கள் முக்கியமானவர். பம்மலில் அவர் வந்து பல ஆண்டுகள் குவைத்தில் தானே இருந்தீங்க, துபாயில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகு அங்கிருந்து கொண்டே கண்ணதாசன் விழாவை ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய செட்டிநாடு ஸ்கூல் இருக்குது ராஜா அண்ணாமலைபுரத்தில், வருடந்தோறும் கண்ணதாசனுக்காக MS விஸ்வநாதன், எஸ்பி முத்துராமன், காவிரி மைந்தன் இணைந்த அந்த கண்ணதாசன் விழா பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எத்தனையோ பேருக்கு கண்ணதாசனுடைய பெயரிலே விருதுகள் வழங்கி சிறப்பித்தவர்கள். அவருடைய முயற்சியின் காரணமாக அவரும் நம்முடைய லலிதா மோகனும் இணைந்து உரத்த சிந்தனையின் ஆதரவோடு மாதந்தோறும் காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற தொடரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய 3வது நிகழ்விற்கு அவரை வருக வருக என வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு விருந்தினர் நம்முடைய திரைப்பட நடிகர், சமூக சேவகர் பாலா அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவரையும் வருக வருக என வரவேற்று முறைப்படி நம்முடைய நிகழ்ச்சியிலே இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஸ்ரீ கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அறிமுகம் செய்யுமாறு, அவங்கள பற்றி இன்னும் சிறப்பாக அறிமுகம் செய்யணும்னா லட்சுமிநாதன் அவர்களால் தான் முடியும். லட்சுமிநாதன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்தவர் பொன் சங்கர பாண்டியன் இல்லை, உடனே நம்மள தான் சொல்கிறேன்னு நினச்சேன். என்னுடைய நண்பர் ரமேஷ் பத்ரம் அட்வர்டைசிங் ஒரு அட்வர்டைசிங் நிறுவனம் வைத்திருக்கிறார். அவருடைய நூல் வெளியீட்டின் பொழுது லட்சுமிநாதன் அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். நம்ம ராம் தேட்டர் பக்கத்தில் ஆதித்யான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் அவர் பேர் ரமேஷ், ஆனால் ரெமோன்ற பேரில் கவிதை நூல் வெளியிட்டார். அதன் பிறகு எங்களோடு பல ஆண்டுகள் இந்த ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை சென்னையில் நடக்கக்கூடிய விழாவாக இருக்கட்டும், எப்போ நம்முடைய பொன் சங்கர பாண்டியன் வந்தாலும் அவரும் நாங்கள்லாம் சந்திப்பது வழக்கம். இந்த முறை அவர் தான் திடீர்னு சொன்னார், சார் 27ஆம் தேதி. நான் சொன்னேன் 27ஆம் தேதி தான் முடியும்,
அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் நாங்கள் வந்து ஒரு 10 நிகழ்ச்சிகள் வச்சுருக்கோம் உரத்த சிந்தனை தொடர்ந்து. அந்த தேதியில் மேடத்தால் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். மேடம் ஒத்துக்கிட்டாங்க. பிள்ளையார் சொல்லி போட்ட லட்சுமிநாதன் அவர்கள் இப்பொழுது கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி விலாவாரியாக இல்லை 3 நிமிடங்களை அறிமுகம் செய்கிறேன். வந்துட்டீங்க, காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டீங்களா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அமெரிக்காவிலிருந்து பாரத பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த புத்தக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் அமெரிக்க திருவாளர், இந்திய திருவாளர் உதயம் ராம் அண்ணன் அவர்களுக்கு இனிய முதல் மாலை வணக்கங்கள். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை நண்பர் பொன் சங்கர பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காவேரி மந்தன் ஐயா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் காலேஜ் காலங்களில் படித்தது வந்து சானிட்டோரியத்தில் தான். பம்மல் அந்த சைடில் போகும்போது நிறைய இடத்துல அவங்களுடைய பேர் பதிக்கப்பட்டிருக்கும். இப்போ தான் முதல் தடவை நேரில் பார்க்குறேன். நன்றிங்க, வணக்கம். மேடகா கண்ணதா, அதாவது இந்த புத்தக விழாவிற்கு வந்து அவங்க கேட்கும்போது எனக்கும் கண்ணதாசன் சொல்லும்போது ஒரு சிறப்பான அம்சமாக இருந்தது. ஏன்னா கங்கா கிருஷ்ணமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அறிமுகப்படுத்துக்கு முன்னாடி இந்த புத்தக விழாவை அவங்களை அறிமுகப்படுத்திடும். பெரிய ஒரு கவிதை ஜாம்பவான், அதாவது ஒரு கவிதை ஜாம்பவான். கண்ணதாசனுடைய ஃபங்க்ஷனில் கங்கா கிருஷ்ணமூர்த்தியோட புக்கு பெரியறதே அவங்களுடைய பெரிய பெருமை. கண்டிப்பாக இதுவே ஒரு பெரிய தருணம். அதேமாதிரி நான் மறந்துட்டேன், திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் யார் கட்டினதுன்னு கேட்டால் எங்கள் ஊருக்காரங்க தான் கட்டினான்னு சொன்னார் என்னோட யோகா மாஸ்டர். அந்த முருகர் கோயில் கட்டின பெருமை சார்ந்த அண்ணன் ராசிகாழப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். பெரிய இயக்குனராக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கனெல்லாம் வந்து பெரிய பரவலான பேச்சு. காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ட்ரௌசரு, டிஷர்ட்டு, ட்ரௌசர், அந்த ட்ராக் பேட்லாம் போட்டு நிறைய வாக்கிங் போகிறதுல அண்ணனும் அந்த பெருமை எடுத்துக்கிறாங்களாம். ஏன்னா ரொம்ப இளமையாக சுற்றிட்டு இருக்காங்களாம். அதுவும் வந்து தினசரி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நல்லா இளமையாக காட்டிகிட்டு இருக்காங்களா அண்ணன். சரி, இது ஏன்னா இது நான் சொல்லி தரல, திருவண்ணாமலையில் பகுதியை சேர்ந்தாங்க சொல்லி நான் அந்த தகவலை முன்னாடியே நான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். அதையும் ஏன்னா என்ன இளமையாக இருக்கிறதுக்கான காரணத்தை அண்ணன் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு என்னென்னா, இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இந்தமாரி கவிதை ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் புலம்பெயர்ந்து போயிட்டு நானும் பஹ்ரைனில் ஒரு 8.5 வருஷம் இருந்தேன். இப்போ ஐயா துபாயில் இருந்திருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் போனால் தான் இக்கரை காக்கிற பச்சைன்னு சொல்கிற மாதிரி எப்பவுமே வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியில் போனால் தான் வந்து அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. தாயோட அருமை பிரிஞ்சு பார்த்தா தெரியும், மனையோட அருமை பிரிஞ்சு பார்த்தா தான் தெரியும், தந்தையோட அருமை மட்டும் கூட இருக்கும்போது தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க வந்து நம்ம பெரும்பாலும் செய்ய முடியும். இன்றைக்கி 5 மணிக்கு வந்திருக்கேன்னா இது தமிழுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி யாருமே சோம்பேறித்தனமான வாழ்க்கை. காரில் வரும்போது தூங்கிட்டு வந்துட்டு கீழேங்கடா தண்ணி பாத்ரூம் கூட இல்லையான்னு சொல்லிட்டு மூச்சு துடைக்காமல் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழுக்காக நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி 2 நாளுமே வந்து அங்கே தமிழுக்காகவே செலவிடுவோம். வியாழக்கிழமை நைட்டில் ஆரம்பித்து வெள்ளி சனி ஃபாரினில் இருக்கவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாரத்தில் மினிமம் 3-4 நாள் கோயிலுக்கு போக முடியும். ஃபாரினில் இருந்தால் இங்கே வந்து மாதத்தில் 1 நாள் தான் போக முடியுது. அங்கே வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் தமிழுக்காக செலவிடலாம். நான் இன்றைக்கி ஆஃபீஸ் மீட்டிங் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இல்லை, இது காலத்தில் தள்ளப்பட்டிருக்கோம் கோச்சிக்க. ஏன்னா ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கீங்க, அன்றைக்கி கூட எங்கள் கூட இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவங்கவுங்கள ஏக்கங்கள். எனக்கு ஏக்கம் தமிழ் ஏக்கமாக இருக்கலாம், ஒருத்தவங்களோட ஏக்கங்கள். ஆஃபீஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு வரும்போது ஏன்னா தமிழுக்கே ஆஃபீஸ் மீட்டிங் சொல்லிட்டு தான் வர்றதா இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்க ஆஃபீஸ் மீட்டிங் சொன்னால் சொல்ல மாட்டாங்க எதுவும். தமிழ் மீட்டிங் சொன்னோம், ஓ தமிழுக்காக போகிற எங்களோட அவங்க தமிழ் மேலே போச்சுன்னுவாங்க. இல்லை, உண்மை. நான் மனசு விட்டு பேசுகிறேன் எல்லாருக்காகவும். ஸோ எதுக்காக சொல்ல வந்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்கா கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி தான் அறிமுகப்படுத்தி இப்போ சொன்னது எல்லாமே அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இல்லை நான் செய்ய வேண்டிய வேலையை சார் முன்னாடியே செஞ்சுட்டாரு. உதயராம் சார் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அவங்க வந்து ஒரு பன்முக கலைஞர் கலைஞி அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணப்பட்டாலும் சிறப்பாக செய்வாங்க. பாடலாசிரியர், நல்லா பாடுவாங்க. ஒரு ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இடத்துல பேசி வின் பண்ணுவாங்க. இவங்க நானும் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு பஹ்ரைன்லேருந்து வந்து. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் என்னால் பங்கெடுக்க முடியல. ஆனால் இவங்க எப்படி தான் அந்த இடத்துல ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப பொறாமையாகவும் இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் பங்கெடுத்து வர இல்லாமல் அதில் ப்ரைஸும் வாங்கிடுவாங்க. அது 2வது பொறாமை. இல்லை, ரொம்ப அதாவது ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல
பங்கேற்கிறதுலே இன்னைக்கு பெரிய சவால். அந்த சவாலில் வந்து எல்லாருமே அதெல்லாம் தாண்டி வர்றது, அது இல்லாமல் அதில் போய் ஈடுபட்டு அதுலேயும் வந்து சிறப்பாக செயல்பட்டு பண்ணுறதுலன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அது மேலே ஈடுபாடு இருந்தால் தான் செய்ய முடியும் எல்லாத்துக்குமே. அதனால் கடவுளோட அருளும் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்மளும் கேட்டு வாங்கிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அது இல்லாமல் அவங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க பொண்ணும் கூட வந்திருக்காங்க. ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, ஒரு ஜென்ஸாலே நானே ஒரு 2 புக்கு தான் வெளியிட்டிருக்கேன். ஒரு புக்கு இங்கே ஒன்று, ஒரு புக்கு பாரினில் வெளியிட முடியல. அதுவும் வந்து இங்கிலீஷ்லேயும் போட்டுட்டு சேலஞ்சில் நல்ல ஒரு புக்கை வந்து சாண்ட்விச்னு ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. ஏன்னா வாட் எவர் மேபி இப்போ இவங்க வந்து ஒரு புக்கை வெளியிட்டு அதுலேருந்து இந்த வயசுல இருந்து வர்றாங்கன்னா அதுக்காக அவங்க எத்தனை காலகட்டங்கள் கடந்து வந்திருப்பாங்க. ஒரு புக்குன்றது ஒரு 110 ஐயெல்லாம் எத்தனையோ புக்கு போட்டிருப்பாரு. அதனால தான் தலை முடியல. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ராம் சாருக்கு பாருங்க, புக்கு நடுவில் நடத்துறாரு. அந்த டவுட் எனக்கு ஒன்றும் தெரியல. எவருக்கு மட்டும் முடி நிறையா இருக்கு. இல்லை சார், அந்த டவுட் இருக்கு இன்னமும். ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்தாலும் 24 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு மனுஷனை சாரை தான் பார்க்க முடியும். அந்த கவர்னர் ஃபங்க்ஷன் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்துருச்சா போயிடுச்சான்னு சொல்லி ஸ்மார்ட். அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். அமெரிக்காக்காரன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜப்பானில் போய் 96 இன்ஜினியராக பேனாசோனிக்கில் வந்து ஒர்க் பண்ணேன். அப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து கேட்டாங்க, ஜப்பனீஸ்க்கும் இந்தியனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸாக வந்தது. ஜப்பானுக்காரனுக்கு வந்து குவார்டர் மூளை, ஒரு கால் பாதி மூளை சேர்ந்தவன் 4 பேர். நம்ம இந்தியனுக்கு வந்து 4 பேர்னா 4 மூளை. ஸோ வி ஆர் ஈக்குவல் டு 1 ஜப்பனீஸ். சரி, நம்மளோட 1 இந்தியன் ஈக்குவல் டு ஒரு ஜப்பனீஸ் தான் சேரும். 4 ஜப்பனீஸ் ஈக்குவல் டு 1 இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா, பட் அவங்களுடைய ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் மூளையாக சேர்ந்து ஒரே ட்ராக்கில் போகிறாங்க. அவங்க அடைய வேண்டிய இலக்கை சரியான இலக்கு நேரத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. நம்பக்காரன் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பேர் 4 இந்தியன்ஸ், 4 மூளை. ஒரு 10 நாளைக்கு தான் ஒன்றா இருப்பான். அதுக்கப்புறம் 4 மூளை போயிடுவான். 4 மூளைன்றது 4 மூளையாக போயிடுது, 4 ஸ்பேஸுக்கு போயிடுது. அப்புறம் என்ன, அது அந்த அடைய வேண்டிய இலக்கு அடைய மாட்டுறாங்க. ஆனால் இதில் ஜெயிச்சவன் ஒரே ஒருத்தன் இந்தியனில் மலையாளி மார்வாடி தான். மலையாளி மார்வாடி மட்டும்தான் இதில் ஜெயிச்சவங்க. வேறு யாருமே இதில் ஜெயிக்கல. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. அவங்க மட்டும்தான் அதில் ஜெயிச்சிருக்காங்க. மற்றவங்க யாருமே நம்மளால் ஜெயிக்கல. அவங்க குடும்பம் அவங்கள மட்டும் நல்லா பெருசாக்குவாங்க. ஒரு தெருவில் ஒரு கடையில் மார்வாடி கடை வந்திருக்கோம். அடுத்த 20 வருஷத்தில் அக்கா, தம்பி, புள்ள, பேரன் அதே மார்வாடி கடை அந்த இடத்துல இருக்கு. அவங்க விட்டு யாருமே வர முடியாதுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ தே ஆர் வெரி கிளவர் ஆன் திஸ். நான் அவங்கள பற்றி தப்பாக சொல்லலை. அதுமாதிரி மலையாளி இன்றைக்கி வந்து பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒரு 90% பீப்புள் ஆர் மலையாளிஸ். ஒன்று அவங்க ஊரில் வேலை இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அப்படிலாம் கிடையாது. ஏன் அவங்க அமெரிக்கா போல அப்படி கிடையாது. அந்த இடத்தையும் அவங்க இன்றைக்கி அது வந்து குவைத்துன்றதை விட துபாய்ன்றதை விட அது ஒரு மலையாள ஊர். கேரளா தான் சொல்லுவாங்க. கேட்டால் நாங்கள் கேரளாவில் தான் இருக்கணும். ஒருத்தவங்க கூட தமிழ் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. கேரளா அவங்க நாடே கேரளா தான். அது தே சேஸ் வி ஆர் இன் கேரளா. எப்பயாவது போனால் ஊருக்கு போனால் இந்தியா போய்ட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் நம்மளா பார்த்தா நாங்கள் எங்கள் ஊர் சொந்த ஊருக்கு போய்ட்டு வரணுவோம். அவன் நாங்கள் வந்து வெளியில் வர மாதிரி வந்துட்டு போவாங்க. தேர் லைக் ஃபாரின் டு இந்தியா. ஏன்னா அவங்க மாற்றிக்கிட்டாங்க அவங்க இடத்த. சரி, அதுமாரி அந்தமாரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல ஈக்குவலாக நம்ம கங்காவும் இருக்காங்க. அதுமாரி மலையாளி மார்வாடி மாரியும். சரிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க பேச வரும்போது இன்னும் அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஒரு பன்முக கலைஞர் அவங்க. ஸோ அவங்களோட புக்கு விளையாட நானும் பங்கேற்றதில் ரொம்ப சிறப்பு. இந்த ஈவினிங் டைமில் எல்லாருமே ஒரு தமிழுக்காக கங்கா மேடம், கண்ணதாசனுக்காக வந்திருக்கோம். அது கூட கங்கா மேடம் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்க்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பளித்த உதயபிராம்ஸ் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் எல்லா ஜாமான்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது தென்னை மரத்தில் மாடா கட்டின கதை மாதிரி எங்கே இருந்தாலாமோ எங்கெங்கேயோ சொட்டு கடைசியில் இதெல்லாம் வந்து கங்காவோட சேர்த்து முடிச்சிட்டார். எல்லாம் கங்கைக்கே சமர்ப்பணம் முடிஞ்சிச்சு. நண்பர்களை அடுத்து இங்கே நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. அவர்களை எல்லாம் வரவேற்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இங்கே மேடையில் இருப்பவர்களை தவிர உரத்த சிந்தனையுடைய தலைவர், மிகச்சிறந்த எழுத்தாளர் பத்மினி பட்டாபிராமன் அவர்கள், எங்களுடைய இணை செயலாளர் திரு கவிஞர் சுப்பிரமணியன் அவர்கள், அதே போல் பேனாக்கள் பேரவையிலிருந்து மிகப்பெரிய படையே வந்திருக்கிறது எழுத்தாளர் விஜி வெங்கட் அவர்கள், மத்தியமர் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் மடிப்பாக்க வெங்கட், வள்ளல் தன்மையோடு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வயது ஒன்று தடையே இல்லை என்றது போல எல்லா நிகழ்ச்சிகளும் சென்னையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் என்ஆர் சம்பத் அவர்கள், எங்கள் சங்கத்தினுடைய துணை பொருளாளர் நாகப்பன் அவர்கள், பொருளாளர் தொலைபேசி மீரான்,
டெல்லிகணேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்த படத்திற்கு பாடல் எழுதிய குமரி அமுதன் அவர்கள், கன ராமச்சந்திரன் அவர்கள், அதே போல் அற்புதமான கவிஞர். கவிஞர் என்பது காவிய கவிஞர். கவிதையை எழுதுவது என்பது வேறு, காவியம் எழுதுவது என்பது வேறு. கவிதைகளை காவியமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ராஜ்குமார் அவர்கள், நம்முடைய சொல்வேந்தர், இன்னொரு சொல்வேந்தர் இங்கேருந்து வந்திருக்கார், நம்முடைய குகநாதன் சார். அவர் இங்கே குகநாதன் சார் அவர்கள் இங்கே வந்திருக்கார். இந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கியமான ஐட்டமான இரவு உணவை அதற்குண்டான பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் மனோகரன் அவர்கள் வரையை தந்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை அழகாக பப்ளிஷ் செஞ்சது மட்டும் இல்லை, அதை எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கூட நாங்கள் இது மாதிரி பேனர் வச்சதே இல்லை. இப்போ இதை பார்த்துட்டு அடுத்து எங்கள் ஆளுங்கள்லாம் இதே மாதிரி எனக்கு பேனர் வச்சு இதே மாதிரி புக்கு வெளியிட்டு கொடுன்னு கேட்க போகிறாங்க. எங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய பப்ளிஷர் அந்த வேர்ட்ஸ் பை G2 பப்ளிகேஷன், இப்போ தான் அதை ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுறேன். நம்முடைய ஜித்து பிரகாஷ் சங்வானி அவர்களே, இந்த புத்தகத்தினுடைய முதல் காப்பியை வந்து யார் வாங்கிக்கணும்னு கேட்டேன். வேறு யாரும் சார், எங்கள் வீட்டிலே ஒரு விஐபி இருக்காங்க, என்னுடைய டாக்டர் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ரத்தா மாணவி ஸ்ரத்தா அவர்களே, அவர்கள் 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா, செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறாங்க. எந்த காலேஜ்மா? இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக ஒரு இளைய தலைமுறை, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு இளைய தலைமுறை 40 கீழே இருக்கிறவங்கள ஒரு இந்த இந்துஸ்தான் சேம்பரில் பார்க்க முடிகிறது. அதோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய PRO மனோன்மணி அவர்களே, எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் அற்புதமாக யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாடகர், நடிகர், இயக்குனர் ராஜாராம் அவர்களே, இன்றைக்கி அவருக்கு ரெஸ்ட்டு, ஏன்னா அந்த வேலையை கோபிநாத் எடுத்துக்கிட்டதுனால இன்றைக்கி அவருக்கு வந்து ஓய்வு. நண்பர் வீரமுத்துக்கு, சிறந்த கவிஞர் வீரமுத்து அவர்களே, எங்களோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, என்னுடைய மனைவி வந்திருக்காங்க. அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக, அதை தவிர சில பேருடைய பெயர்லாம் தெரியல, புதுமுகமாக இருக்குது, அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று முறைப்படி தலைமை உரை வழங்குவதற்காக பொன் சங்கரபாண்டியன் அவர்களை மேடை கழிக்கிறேன். நன்றி திரு ராம். பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். படிப்பெனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பார் என்று இறைவன் படைத்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என்று இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என்று இறைவன் பணித்தான். பாசம் எனப்படுவது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என்று இறைவன் படைத்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், ஈன்று பார் என்று இறைவன் பணித்தான். முதுமை என்பது எதுவென்று கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் பணித்தான். வறுமை எனப்படுவது யாதென கேட்டேன், வாடிப்பார் என்று இறைவன் பணித்தான். இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறப்பின் பின்னது ஏனெது கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன். இறைவன் மெல்ல அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். இந்த அற்புதமான வரிகளின் மூலமாக இறைவனுக்கு ஒப்பாக அனுபவத்தை சொன்ன அந்த கவியரசு கண்ணதாசனுக்காக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த அற்புதமான ஒரு விழாவில் இறைவனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட சாண்ட்விச் என்னும் நூலை திருமதி ஸ்ரீ கங்கா அவர்களின் மூலமாக எழுதப்பட்ட அந்த நூலை வெளியிட போகும் இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் ஒரு 3 அமைப்புகள். முதலாவதாக உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் அற்புதமாக நல்லதொரு உன்னதமான இலக்கிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து படைத்து அளித்து கொண்டு வந்து, அது மட்டுமல்ல நம்முடைய அடுத்த தலைமுறையின் கையில் தமிழை சிந்தாமல் சிதையாமல் அழகாக கொண்டு போய் சேர்க்கும் ஒரு அரும் பணியை செய்து கொண்டு வரும் உரத்த சிந்தனை அமைப்பின் தலைவர் திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்களையும் செயலாளர்
திரு உதயம் ராம் அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே தமிழ்நாட்டில் ஜெயித்தார். அது மாதிரி அவர் அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டே தமிழக ஆளுநர் மாளிகையில் அவர் கையால் விருது வாங்கியவர். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியையும் அமெரிக்காவில் இருந்து கொண்டே இவ்வளவு அற்புதமாக வடிவமைத்து அதை ஏற்பாடும் செய்திருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்பாட்டாளர் திரு உதயம் ராம் அவர்களுக்கும் உரத்த சிந்தனையின் அத்தனை அங்கங்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாருமே இங்க கண்ணதாசனை நேசிப்பவர்கள் தான், அதில் எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் கிடையாது. ஆனால் கண்ணதாசனை சுவாசிப்பவர் அருமை நண்பர் திரு காவிரி மைந்தன் அவர்கள். அவருக்கும் அவர் சார்ந்த கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்மல் இதன் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு இணைந்து பஹ்ரைனில் இருந்து கொண்டு தமிழ் பேச்சாற்றலையும் தலைமைத்துவ பண்புகளையும் மேம்படுத்தி கொண்டிருக்கும் முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் அங்கங்களாக வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களுக்கும் சொல்வேந்தர் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாதாரண ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக, சீரிய நிகழ்ச்சியாக மாற்றி அமைத்திருக்கக்கூடிய நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர், கருத்தாளர், கவிஞர், இயக்குனர், நடிகர், மொத்தத்தில் சகலகலா வல்லவர் மட்டுமல்ல, சகலகலா வல்லவருக்கு அருமை நண்பரும் கூட திரு ராசி அழகப்பன் ஐயா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன். இன்றைய விழா நாயகி திருமதி ஸ்ரீ கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில், கண்ணதாசன் நிகழ்ச்சியில் இந்த நூலை வெளியிடுகிறார் என்றால் இதை நான் மிகவும் பொருத்தமாக பார்க்கிறேன். கண்ணதாசன் அவர்கள் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை தன் பாடல்களில் பதிவு செய்து வைத்தவர். இன்றைய அளவில் எத்தனையோ கவிஞர்கள் வந்திருந்தாலும் கூட ஒரு தத்துவத்தை, இத்தனை தத்துவங்களை பாடல்களில் பதிந்து வைத்திருப்பவர் என்றால் என்றென்றும் முன்னணியில் இருப்பவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். நிறைய பாடல்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஒரே ஒரு வரிகளை மட்டும் சொல்கிறேன். வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி இருக்கும். இந்த ஒரு வரிகள் போதும் எடுத்துக்காட்டாக கண்ணதாசன் வரிகளில் இருந்து சொல்வதற்கு. இன்னும் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய அற்புதமான ஒரு தத்துவத்தை எழுதி வைத்து விட்டு போனவர் திரு கண்ணதாசன் அவர்கள். அவருடைய நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களை, தத்துவங்களை பதித்திருக்கக்கூடிய சாண்ட்விச்டு எனும் நூலை வெளியிடுவதில் மிகவும் இது ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்ச்சியாக நாம் இதை பார்க்கிறோம். அற்புதமான ஒரு நூல் சாண்ட்விச். ஸ்ரீ கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய முதல் கன்னி முயற்சியை இந்த நூலில் பதித்திருக்கிறார். ஹூ ஆம் ஐ என்ற கேள்விக்குறியுடன் ஆரம்பித்து ஹூ ஐ ஆம் என்ற ஒரு ஆச்சரியக்குறியோடு நிறைவு செய்து கொண்டு சென்றிருக்கிறார் இந்த நூலை. அதற்குண்டான அத்தனை பதில்களும் அந்த நூலில் இருக்கிறது. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு வரி எழுதியிருப்பார். ஒரு கட்டவிழ்த்து விடப்பட்ட யானை அது தன் இஷ்டத்திற்கு செல்லும் வழியெல்லாம் இருக்கக்கூடிய செடி கொடிகளையும் மரங்களையும் சேதப்படுத்திவிட்டு செல்வது போல நம்முடைய எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்தாமல் கட்டவிழ்த்து விட்டோம் என்றால் பல சேதங்கள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அங்குசம் போன்ற ஒரு சின்ன ஆயுதத்தை வைத்து, அங்குசம் போல அந்த விவேகம் என்னும் ஒரு ஆயுதத்தை வைத்து நம் எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த அங்குசத்தை, அந்த விவேகம் என்னும் அங்குசத்தை பயன்படுத்தும் பல வழிகளை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். நம் மனதில் தேவையில்லாத நினைவுகள், துன்பங்கள், இதையெல்லாம் கையாளும் வழியை இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார் என்றால் அது பாராட்டப்பட வேண்டியது. இந்த புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய வலிமையாக நான் எதை பார்க்கிறேன் என்றால் அனெக்டோட் என்று சொல்லக்கூடிய கதை சொல்லுதல் யுக்தியை பயன்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய சொந்த அனுபவங்களையே அதை கதையாக சொல்லி இருக்கிறார். தன் சொந்த அனுபவங்களை சொல்வதில் ஒரு நேர்மை அதில் இருப்பதை நான் பார்க்கிறேன். யாருமே நேர்மையோடு தன் அனுபவங்களை சொல்வதற்கு ஒரு வீரம் வேண்டும், ஒரு துணிச்சல் வேண்டும்.
நம் கதையை நாம் உலகத்திற்கு பகிர்கிறோம் ஒரு எழுத்துக்கள் மூலமாக என்றால் அந்த துணிச்சலும் வீரமும் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஜாதி, இனம் போன்ற அந்த பாகுபாடிற்கு எதிராக தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் எழுத்தாளராகிய ஸ்ரீ கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார், நாம் சிறந்தவர் என்று நிரூபிப்பதே சில இடத்தில் அவமானம் என்கிறார். உதாரணத்துக்கு ஒரு கமலஹாசன் எடுத்துக்கோங்க. அவர் எவ்வளோ பெரிய நடிகர். அவர் ஏதாவது ஒரு மேடையில் போயிட்டு நான் ஒரு பெரிய நடிகர்னு அவர் தன்னை நிரூபிச்சுக்கிறார் என்றால் அது ஒரு அவமானம் தானே. அது மாதிரி நமக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்கும். அதை நாம் எல்லா இடத்துலையும் நாம் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு புது புது விஷயங்கள், நிறைய விஷயங்களை எளிமையாக அந்த நூலில் சொல்லி இருக்கிறார். வாட் என்கிற வார்த்தை தனியாக பயன்படுத்தும் போது ஒரு சாதாரண வார்த்தை, இஃப் எனும் வார்த்தையும் ஒரு தனியாக பயன்படுத்தும் போது ஒரு சாதாரண வார்த்தை. ஆனால் அந்த வாட் இஃப் என்கிற இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு மிகப்பெரிய வலிமை வருகிறது என்ற புதிய தகவலையும் நான் இந்த நூலில் தெரிந்து கொண்டேன். வாட் இஃப் ஏர் இந்தியா லேண்ட்ஸ் ஆன் திஸ் இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பில்டிங், ஒரு பதட்டம் வருகிறது இல்லையா? இது போல நிறைய கேள்விகளை அந்த வாட் இஃப் என்ற நிறைய கேள்விகளை அந்த புத்தகத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். அதன் மூலம் நம்ம தொடர்ந்து அந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் என்னை மிகவும் கவர்ந்தது. அதாவது ஒரு சோகத்தால் எப்படி மகிழ்ச்சியை கற்றுத்தர முடியும் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த புத்தகத்தில். ஏங்க, ஒரு மகிழ்ச்சியால தானங்க மகிழ்ச்சியை கற்றுத்தர முடியும், ஒரு சந்தோஷத்தால தாங்க ஒரு மகிழ்ச்சியை கற்றுத்தர முடியும். ஆனால் ஒரு சோகத்தால எப்படி மகிழ்ச்சியை கற்றுத்தர முடியும்? ஒரு மனோதத்துவ நிபுணராக அதற்கும் அந்த புத்தகத்தில் வழியை சொல்லியிருக்கிறார். சிசிடிவி, ஒரு வீடு ஃபுல்லா சிசிடிவியை வச்சு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு ஒரு நிகழ்ச்சியை நாம பார்த்துருப்போம். ஆனா நமக்குள்ள ஒரு சிசிடிவியை வச்சுக்கிட்டு நாமே எப்படி சுய பரிசோதனை செய்து கொள்வது, அந்த யுக்தியை கையாள்வது எப்படி என்பதும் அந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். மொத்தத்தில் இது நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகமாக நான் இதை பார்க்கிறேன். 2 சகோதரர்களுக்கு நடுவே பிறந்த ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக, ஒரு பள்ளி கல்லூரி மாணவியாக, ஒரு சமூக சேவகியாக, ஒரு பாடகராக, ஒரு நடன வடிவமைப்பாளராக, ஒரு சமையல் கலை நிபுணராக, ஒரு தாயாக, ஒரு பேச்சாளராக, ஒரு தலைவியாக, இத்தனை பரிமாணங்களில் வெற்றி கண்ட ஸ்ரீ கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்று எழுத்தாளராக சாண்ட்விச்டு என்றும் இந்த புத்தகம் மூலம் ஒரு புது முத்திரையை பதித்திருக்கிறார். இதன் மூலம் ஒரு படைப்பாளியாக அவர் படிப்பாளிகளுக்கு தன் எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் அற்புதமான தத்துவங்களையும் கடத்துகிறார் என்றார். அது மிகப்பெரிய கைத்தட்டல்களை அவருக்கு பாராட்டுதலாக தர வேண்டிய ஒரு தருணம். இவருடைய இந்த முயற்சி பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த தருணத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் பல ஆயிரம் பிரதிகளை, பல ஆயிரம் கண்களுக்கு கருத்தளிக்க வேண்டும், விருதளிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஆசை. இந்த முதல் புத்தகம் இதோடு நின்று விடாமல் நீங்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் என்பதும் என்னுடைய ஆசை. அதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இது இன்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு புத்தகமாக இருந்தாலும் இது தமிழிலும் மொழிபெயர்ப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. நல்லறம் பதிப்பகத்தின் மூலமாக நண்பர் திரு ராஜா முகமது அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார். ராம் ஏற்கனவே சொன்னது போல வெகு விரைவில் அந்த தமிழ் நூலும் வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு சொல்லும் என்ன பேசணும்ன்றது, திறமை சொல்லும் எப்படி பேசணும்ன்றது, அரங்கம் சொல்லும் எவ்வளவு நேரம் பேசணுங்கிறது, அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படிங்கிறது. இது சூப்பர் ஸ்டார் வேல்பாரி 1,00,000 பிரதிகளை விற்ற அந்த வெற்றி விழாவில் பேசியது. இதே போல அதே சூப்பர் ஸ்டார்
இவருடைய இந்த 1,00,000 பிரதிகளை விற்கக்கூடிய அந்த ஒரு வெற்றி விழாவிலும் வந்து பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணம் நிகழும் என்று மனமாற வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தகவல் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். சொல்வேந்தர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் நேர மேலாண்மை அவ்வளவு அழகாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை நம்ம ஊர்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்க வந்து 3 விதமான லைட் எரியும். 5 நிமிடம் வந்து ஒரு பேச்சாளருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 3வது நிமிஷம் வரும்போது ஒரு லைட் எரியும், பச்சை. அப்புறம் 4வது நிமிஷம் வரும்பொழுது நீங்கள் உஷாராயிடணும், 1 நிமிஷம் தான் இருக்குது முடிச்சுக்கோன்னு, அஞ்சல். 5வது நிமிஷம் லைட் எரியாது, மைக்கு கட் ஆகிடும். நான் அவங்களுடைய பட்டிமன்றம் வந்து ஜூமில் நடக்கும்போது பார்த்துருக்கேன். கரெக்டாக 1.5 மணி நேரம்னா 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நேர்லேயே நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க பஹ்ரைனில். பாரதி கிருஷ்ணகுமார் நானும் தான். பாரதி கிருஷ்ணகுமாருக்கு ஒரு 3/4 மணி நேரம் டைம் கொடுக்கணும், எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. பாரதி கிருஷ்ணகுமாருக்கு நான் கூடுதலாக டைம் கொடுக்குறதுக்காக நான் 5 நிமிஷம் குறைச்சிக்கிட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பேச்சாளர்களுக்கு இதே மாதிரி மணி அடித்த உடனே பாரதி கிருஷ்ணகுமார் பயந்து போயிட்டார். எனக்கு இதே தானா அப்படின்ட்டாரு. அப்போ இல்லை, உங்களுக்கு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 40 நிமிஷத்தில் ஒரு லைட் எரியும், அப்படியே பயப்படாமல் சொல்கிறாங்க. அந்த மைண்டை அதை அநேகமாக நாங்களும் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறோம். சென்னையில் ரொம்ப கஷ்டம். ஆரம்பிக்கிறது லேட்டாக ஆரம்பிப்போம், ஆனால் முடிக்கிறது மட்டும் சீக்கிரமாக முடிக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது இங்கே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மிக சரியாக இந்த நிகழ்ச்சி நிரலில் நாங்கள் என்ன டைம் போட்டிருக்கோமோ அது மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்து நூல் வெளியீட்டு விழா தான் இப்போ பண்ண வேண்டிய தருணம். நான் பாலாவுக்காக ஒரு 5 நிமிடம் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் நண்பர் மனோகர் அவர்கள், இன்றைய எம்மை அனைவருக்கும் எங்களுடைய ஆஸ்தான கேட்டரர் ஜேவி கேட்டரிங் அப்பு வெங்கட்ராமன் அவர்களுடைய கை வண்ணத்தில் இன்றைக்கு உணவு அது மொத்தத்தையும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவர் டாக்டர் லலிதா மோகன் மூலமாக திரு மனோகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் 5 நிமிடம் வாழ்த்துறை. வாங்க. அனைத்து சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் உரத்த சிந்தனை கவியரசு கண்ணதாசன் தமிழ் சங்கம் முத்தமிழ் சொல்வேந்தர் பஹ்ரைன் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடக இசைப்பாடகி திருமதி டாக்டர் லலிதா மோகன் அவர்கள் மூலியமாக அறிமுகமானேன். அவர்களை வைத்து எங்களுடைய இந்து மதுவிலக்கு நற்சங்கம் என்ற ஒரு சங்கம் இருக்கிறது. சென்னை ஆதிப்பநாயகி தெருவில் 130 வருடம் பழமை வாய்ந்த சங்கம். அம்மல் சம்பந்த முதலியாரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு திருமதி பி லலிதா மோகன் அவர்களை நாங்கள் அழைத்து சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதன் மூலம் என்னை தெரிந்து என்னை இந்த விழாவுக்கு அழைத்துள்ள திருமதி லலிதா மோகன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நன்றி வணக்கம். மைக்குக்கு கூட வலிக்கக்கூடாதுன்னு நினச்சி பேசினேன், கேட்கவே இல்லை. நான் நினச்சேன் மைக்கில் தான் ப்ராப்ளமாக நினச்சி எழுந்து வந்து பார்த்தேன். மைக்கில் இல்லை, அவர் தான் ரொம்ப காதோடு தான் நான் பேசுவேன் என்று பேசிவிட்டேன். நிகழ்ச்சியில் நேரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னொரு சிறப்பு விருந்தினர் வர நேரம் 20 நிமிஷம் ஆகும்னாரு. அந்த 20 நிமிடத்தை நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது கடைசியில் பேச வேண்டியதை முன்னாடி கொண்டு வரும். சிறப்பு விருந்தினருடைய உரை முன்னாடி வருகிறது. புத்தகத்தை பற்றியும் கண்ணதாசனோடு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். ஏன்னா 3-4 பாடல்கள், 4 படங்களுக்கு கண்ணதாசனோடு உட்கார்ந்து, கமலஹாசன் அவருடைய படங்கள் 4 படங்களுக்கு கண்ணதாசனோடு உட்கார்ந்து பாடல் வாங்கிய அனுபவத்தை எல்லாம் இன்றைக்கி அவர் ஃபோனில் சொன்னார். பேசாம இதையே சொல்லுங்கள் சார், வேறு எதையும் எக்ஸ்ட்ராலாம் போயிடாதீங்க, பார்டரை தாண்டி போயிடாதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு டைம் சொன்னேன். 5 நிமிடம் புத்தகத்தை பற்றியும் 15 நிமிடம் கண்ணதாசன் அவர்களை பற்றியும் பேசுவார். அவர் பேசுவதற்குள் பாலா வந்துவிட்டால் அடுத்த நிகழ்ச்சி தொடரும். ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று நான் எத்தனையோ நிகழ்வுகளில் இந்த அரங்கத்தில் பங்கு பெற்றிருந்தாலும் இந்த அரங்கம் முன்வரிசையிலே மகளிர்கள் முழுதும் நிரம்பி இருந்து ஆண்கள் அவங்களுக்கு வழிவிட்டு பின்னால் இருந்து நிகழ்த்துகிற இந்த மேடை உண்மையிலேயே முப்பெரும் விழாவாகத்தான் கருதுகிறேன். ஆனால் உரத்த சிந்தனையில் தலைவியாகவே நாங்கள் தலைவரை உருவாக்குவோம் என்று நம்ம மரியாதைக்குரிய தலைவி அவர்களை, எழுத்தாளரை நியமித்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக உடல் பொருள் ஆவி இல்லை, உடல் பொருள் செயல் உரத்த சிந்தனை உதயம்ராவ் அவர்கள்
தன்னுடைய கடப்பாடாக தமிழை, பாரதியை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற உன்னத பணியில் ஈடுபட்டிருக்கிற அவருடைய நண்பன் என்கிற ஒற்றை சொல்லே என் வாழ்நாளில் மிக பெரும் மகிழ்வாகவும் விருதாகவும் கருதி அவர் அழைக்கிற போதெல்லாம் வருகிற ஒரு காற்றாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே அவருக்கு முதலில் நன்றி. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பஹ்ரைன்லேருந்து என்னை அடிக்கடி தொலைபேசி வரும். ஐயா, நீங்கள் நன்றாக தமிழ் பேசுகிறீர்கள், எங்களுடைய நாட்டுக்கு ஒரு முறை வந்து விட வேண்டும். எனக்கு உடனே ஆஹா, உடனே ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு விசா வந்துடும், போயிடலாம். மறுபடியும் ஓராண்டு ஒன்றும் வராது. மறுபடியும் அடுத்த ஆண்டு, ஐயா நீங்கள் சிறப்பாக இப்பொழுதுதான் ஜூம் மீட்டிங் பார்த்தேன், நீங்கள்லாம் எங்கே அங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும், சிறப்பாக பேச வேண்டும். நானும் விறுவிறு என்று முன்னாண்டு செய்வது போலியோ செய்வேன். மறுபடியும் ஒரு ஆண்டு இருக்காது. அப்படி இருமுறை சொன்ன லட்சுமிகாந்தன் மறுபடியும் பக்ரைனுக்கே கிடையாது சார், நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன்னார். ஆடா பாவி, தமிழும் ஏமாற்றுது, தமிழ் பேசுகிறவனும் ஏமாற்றுகிறார் என்றால் நாங்கள் எந்த திசை நோக்கி இருப்பது என்று நான் கவலையோடு அல்ல மகிழ்வோடு சொல்வேன். நீங்கள் அழைக்கிறீர்கள் என்பதற்காக அல்ல, ஒரு தமிழ் உங்களை அழைத்து பேச வைப்பதே மிகச் சிறந்தவர். ஒரு மொழி ஒருவனிடம் சென்று கைகுலுக்கி உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு உச்சரித்து மேலும் நட்பை வளர்க்கிறது என்கிற அந்த ஒற்றை சொல் போதும் நாடு கடந்து தமிழ் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது என்பதற்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக சொல்கிறேன். நான் லட்சுமிகாந்துக்கு சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டு பொன்சங்கர பாண்டியனும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விதிகளை மீறலாம், அழைக்கலாம், நாமும் சென்று குவைத்தில் தமிழ் பேசலாம். அந்த மைக்கு 5 நிமிடத்தில் இருந்தால் ஆஃப் ஆகிடும். நாம் அந்த விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படுவோம். நான் எழுதுகளிலே வருகிற போது, பம்பலிலே பார்க்கிற போது கேள்விப்பட்ட பேர் காவேரி மைந்தன். காவேரி மைந்தன் என்றால் கண்ணதாசன். அதே குழந்தைத்தனமான முகம், கொஞ்சம் அழகா மஞ்சளா இருந்திருந்தா இவர் தான் சின்ன கண்ணதாசன் என்று அழைத்திருக்கலாம். எனவே கருப்பு கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் 77 82 இறப்பதற்கு 1 மாதம் முன்வரை அவர் எங்கே பேசினாலும் எங்கே இருந்தாலும் ஓடி சென்று அமர்ந்து கேட்கிற வழக்கம் எனக்கு உண்டு. அதை பின்னாடி வச்சுக்கணும். இப்ப பேச வந்தது கண்ணதாசன் வாழ்க்கையிலே கா என்கிற சொல் மிக உன்னதமான சொல். கா என்றால் கற்பு, கனவு, காகிதம், கவிதை என்றல்ல. கண்ணதாசனுக்கு கா என்பது வாழ்க்கையோடு ஒன்றிப்பன ஒன்று. ஏதோ ஒரு சிறுகுடல் பட்டியலே முத்தையா என்று பெயரோடு வருகிறார். சேலத்திலே போய் வாழ்க்கை கேட்க சுந்தரம், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் போயிட்டு சுந்தரபுரம் செல்கிறார். அவரிடம் சொல்லுகிற போது என்ன செய்வாய் என்று கேட்டால் எழுதுவேன் என்கிறார். ஒரு வாய்ப்பு வருகிறது. அவர் முதன்முறையாக எழுதுகிறார் கனவே கலையாது என்ன, காவில் தொடங்குகிறார். அவர் வாழ்க்கை எவ்விதமாக முடிகிறது என்று பார்த்தால் 3ஆம் வரையிலே கண்ணே கலைவானே என்று எழுதுகிறார். காவில் தான் முடிகிறது. அந்த வேலை கொடுக்கிற போது அவருடைய பெயர் என்று கேட்டால் அந்த முத்தையா சொல்கிறார் தன்னையும் அறியாமல் கண்ணதாசன் என்று அவரே அவருக்கு பெயர் சுட்டுக் கொண்டுகிறார். அதோடு முடித்து விட்டதா என்று பார்த்தால் இங்கே வந்து பார்த்தால் கனக எழுத்தாளர், இந்த கனக லட்சுமி தானே, கங்கா அவர்களும் காவில் ஆரம்பிக்கிறார். கண்ணதாசனுடைய மன்றம் பேசி கண்ணதாசன் பேசிக் கொண்டு வருகிறார். அவரும் கான்னு கொஞ்சம் ஒரு காலை போட்டு காவேரி மைதனாக ஆரம்பிக்கிறார். ஆக பார்த்தால் இந்த கான்னு சொல்லி பராசக்தியில கலைஞர் கண்ணதாசன் ஒரு காலை போட்டு பாடினார். அந்த கா என்பதில் குறிலும் சரி நெடிலும் சரி உன்னதமான வாழ்க்கை, கலைஞருடைய மகத்துவமான வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் ஆரம்பிக்கிறேன். இதுவும் காலை நேரம் அல்ல, மாலையில் இருக்கிற கா. ஒரு சொல் என்பது உயிரோடு கலந்திருப்பது. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இந்த புத்தகத்தை எடுத்து முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி பேச வருகிற போது புத்தகம் தரவே மாட்டார்கள். அது அவசியம் கிடையாது என்கிற ஒரு வழக்கம் உலகமெல்லாம் இருக்கிறது. அதை என்றாவது உடைத்தெறிந்து விட்டு முன்பாகவே படித்து விட்டு பேச வேண்டிய கலையை இந்த நாடும் மொழியும் தர வேண்டும். நான் வந்தால் சாண்ட்விச்னு இருந்துச்சு, கருப்பா இருந்துச்சு. அழகா இருக்க அட்டப்படம், எழுது பார்ப்போம் எடுத்து நானே படித்தேன். வழக்கத்தனமாக திருட்டுத்தனமாக சாப்பிடுகிற அந்த கொய்யா பழத்திற்கும் அந்த மாங்காய்க்கும் ஒரு அருமையான சுவை இருக்குமே, அதுபோல அந்த புத்தகம் எடுத்தது 3 சாப்டர்ஸ் புரட்டினேன். ஒரு எளிமையான ஆங்கிலம், அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா ஆங்கிலம் எனக்கு தெரியாது, சுத்தமாக வராது, அதை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் ஆங்கிலம் படித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் உடது என்னை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கும். இது அவ்வளோதான் அர்த்தம்,
ரொம்ப பயப்படாத. ஏன்னா நாங்கள் மாற்று மொழி படங்களை பார்த்து பார்த்து நாங்கள் நிறைய ஜேம்சன் படம் பார்ப்போம். அவன் ஏதோ குத்திக்கிட்டு இருப்பான், நாங்கள் ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் பாரு தப்பு பண்ண கொத்தனான் பாரு இந்த பக்கம். நாங்களே புரிந்து கொள்வோம். மொழி என்பது கடத்துக்கிற ஒரு வாகனம். அப்படித்தான் நான் சாண்ட்விச்சை பார்த்தேன். சாண்ட்விச்னா என்ன? இடைப்பட்ட ரொட்டி. என்ன இடைப்பட்ட ரொட்டின்னு இருக்கு? இப்படி ஒரு பேர் ஒருத்த உலகத்தில் வைப்பானா அப்படின்னா வைக்கிறாங்க, விஷயம் தெரிஞ்சும் வைக்கிறாங்க. நமக்கு ரொட்டியும் கிடைச்சது இல்லை, சாண்ட்விச்சும் பார்த்தது இல்லை. மறுபடியும் பார்த்தேன் சாண்ட்விச் என்னவா இருக்கும் உள்ள என்று முதல் சாப்டரில் பார்த்தார். அவர் அழகாக அந்த ஸ்ரீகங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் படித்து சொல்லலாம்னு நினச்சதை வழக்கம் போல பின்னாடி பெஞ்சிருக்கிறவங்க எட்டி பார்த்து எழுதுகிற மாதிரி நம்முடைய பொன்சங்கரபாடியை சொன்னார். ஹூ ஆம் ஐ என்ற வார்த்தையில் தொடங்கி தந்தையோடு உரையாடி பின்னால் தானே ஹூ ஐ ஆம் என்று மகளோடு முடித்திருக்கிறார். கங்கா கிருஷ்ணமூர்த்தி ஒரு சைக்காலஜிஸ்ட் என்பதல்ல, தன்னையும் தான் அறிந்த வாழ்க்கையையும் அருமையாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் அந்த சாப்டர் 1 எனக்கு புரியுது. நான் யார்? மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் போவேன், எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க, சார் நீங்கள் சிறப்பாக எழுதுகிறீர்கள், சிறப்பாக பேசுகிறீர்கள் என்று எல்லாம் சொல்லி மேடையிலே கைத்தட்டி வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனதும் உள்ளே போகும்போதும் உனக்கு ஒழுங்காக வீட்டுக்கு வரவே தெரியல, செருப்பு எங்கே கைட்டு பண்ணுற மாதிரியே இல்லாமல் முட்டாப்பையெல்லாம் அவங்க அப்பா பெற்று போட்டாரே அம்மா. அப்போ தான் தெரியும் எவ்வளவு சிறப்பு நம்ம. ஹூ ஆம் ஐ? சாப்பாடு போடுவாங்க, நான் உட்காந்துட்டு யாரோ ஃபோன் பண்ணி பேசுவேன், எடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன். அது போட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். 2 பேரும் வந்து எட்டி பார்ப்பாங்க, உளவுத்துறை அதிகாரி மாதிரி வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்க பார்த்துட்டு நான் திருப்பி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பார்க்காம பேசிகிட்டே இருப்பேன். பேசி எதிராளி என்பவர் தமிழ் உணர்ந்த நல்ல பண்பாளர் பேசுகிற பேச்சை அறுத்து விட்டு நான் வாழ்க்கை நடத்த முடியாது என்கிற எண்ணத்தில் பேசிக்கொண்டே தொடர்ந்து கொண்டிருப்பேன். 3வது முறை வந்ததும் அந்த ஃபோனை பிடுங்கி விட்டு தூக்கி போட்டு, சாப்பிடவும் கற்றுக் கொடுக்கலையே உங்கள் அம்மா, என்னடா உன்னை பெற்று வளர்த்துருக்கா, உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் காலங்கள் எதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியுது ஹூ ஐ ஆம். நான் யார்? ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டா பயலா வீட்டில் இருக்கிற சௌகரியம் அருமையான சௌகரியம். எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு நாளுக்கு என் மனைவி கிட்ட 5 முறையாக திட்டுவாங்க என்றால் வாழ்ந்து என்ன பயன்? நம்மை நேசிக்கிற, அரவணைக்கிற, வாழ்நாளெல்லாம் நம்மை பற்றிய கனவு கொண்டிருக்கிற மிகச்சிறந்த தாயினும் மனைவி நம்மை எப்படி ஒரு பாறையில் இருக்கிற வேண்டாத இடத்தை ஒரு சிற்பி செதுக்கி 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 சிலையை உண்டாக்குகிறானோ அதுபோல் என்னிடம் வேண்டாதவைகளை திட்டி திட்டி தீர்த்து இவன் நல்லவராக முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெண் தெய்வம், தாயை விட மேலானவள் மனைவி என்பதால் அந்த திட்டுக்கள் எனக்கெல்லாம் கற்கண்டு மாறி இருக்கும். அடட, ஒரு நாள் திட்டலன்னா சோகமாயிடுவேன். என்னம்மா ஒன்றுமே திட்டல, நானே போய் அடுப்பங்களில் போயிட்டு ஒரு பாத்திரத்தை டொப்புன்னு போட்டு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ இனி வர வேண்டியது வந்தாச்சு என்று நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். காரணம், வாழ்க்கை என்பது சொல்லாடலில் இருக்க வேண்டியது இன்று இல்லாமல் போய்விட்டது. எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் ஓடுகிறோம், எல்லோரும் நேரங்களை கணித்து கணித்து பொருள்களை சேமித்து வைத்துக் கொள்கிறோம். ஆனால் செல்வமாகவே வந்த மனைவி, செல்வமாக இருக்கிற அம்மா அப்பா, செல்வமாக இருக்கிற மகள் மகன் பேசுவதற்கு நேரம் இல்லை. நன்றாக வளர்க்கிறோம், நன்றாக பள்ளியில் சேர்க்கிறோம், நன்றாக வளர்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வங்கிகளில் பணம் சேர்க்கிறோம், நகைகளை சேர்க்கிறோம், எல்லாம் உறவுகளை சேர்க்கிறோம், எல்லாம் சேர்க்கிறோம். ஆனால் வாழுகிற போது நம்மிடம் நாமே செல்வம், நம்மிடம் இருக்க மனைவியே செல்வம், நம் பிள்ளைகளே செல்வம் என்று நேரங்களை ஒதுக்காமல் சொல்லாடல் செய்யாமல் வீழ்ந்து விடுகிற இந்த சமூகத்தில் நாம் முதன்மையாக இருக்கிறோம். அதில் தான் தெரிகிறது ஹூ ஐ ஆம், ஹூ ஆம் ஐ. உண்மையிலேயே நம்முடைய ஸ்ரீகங்கா அவர்கள் தன்னை பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் அந்த படிக்கிறவனை நீ யார் என்று புரட்டு போடுகிற மிகச்சிறந்த யுக்தியை அவர் கையாண்டிருக்கிறார். அடுத்த சாப்டர், அந்த அடுத்த சாப்டர் உண்மையிலே நீங்கள் அரசியல்வாதிகிட்ட நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கொடுத்து விட்டு அந்த 2வது சாப்டர் படித்தான்னா மயக்கம் வச்சு செத்து போயிடுவோம். மாஸ்க், முகமூடி இல்லாமல் ஒரு மனிதன் அரசியலில் வாழவே முடியாது. எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பது எப்படி? அரசியல்வாதிகளுக்கு தான் தெரியும். அது எப்படிடா? பார்க்கறதுக்கு முன்னாடியே சிரிக்கிறீங்க, எல்லா நேரத்திலையும் அன்பா இருக்கிறீங்க, ஆனால் ஒரு நன்மையும் செய்ய மாட்டீங்க. இந்த அருமையான வித்தையை, அருமையான தத்துவத்தை, அருமையான அந்த உணர்வை நீங்கள் எங்கே கற்றுக்கொண்டீர்கள் என்றால் கங்கா கிருஷ்ணமூர்த்தி புக்கை நீங்கள் படித்து பாருங்க. அந்த 2வது சாப்டர் மாஸ்க்,
நீங்கள் அந்த முகவுரிமைகளை ஏற்றுக்கொண்டு உயர்வான இடத்துக்கு செல்கிறீர்கள். ஆனால் அந்த கங்கா கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார், என்னுடைய மாஸ் ஸ்மைல், ஒரு புன்னகை தான். இந்த புன்னகையை நான் முகமூடியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் நான் வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இடங்களுக்கெல்லாம் செல்கிறேன் என்று, நான் யார் என்றும் என் முகம் எது, என் முகமூடி எது என்று அவர் சொல்லிக்கொண்டே போகிற விதத்தில் தந்தையோடும் தன் மகளோடும் தன் உறவுகளோடும் தன்னோடும் உரையாடுகிற அந்த செம்மாந்த அந்த மொழியில் பேசுகிற அந்த உளவியல் தன்மை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வனவாசம் என்ற நூல்கள் எழுதியிருப்பார் தமிழில். தன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் அந்த முதிய மனிதர் வரை இருக்கிற அந்த வாழ்க்கையின் பரிணாமங்களை, பதிவுகளை, சூட்சுமங்களை, யுக்திகளை, நேர்மைகளை கொஞ்சம் கூட பிசகில்லாமல் அப்படியே காந்தி சத்தியசோதனை எழுதியது போல கண்ணதாசன் வனவாசம் என்று எழுதியிருப்பார். அந்த வனவாசம் புத்தகத்தை ஒருவர் படித்துவிட்டால் போதும் 100 பகவத்கீதை, 100 குரான், 100 இயேசு புதிய அந்த பைபிள் மாதிரி, அவ்வளவு பிழைகள், உயர்வுகள் எல்லாம் தான் தான் என்று புரிந்து கொண்டு எழுதியிருக்கிற மகா குழந்தை கண்ணதாசனுடைய வனவாசம் போல் வாழ்கிற நாளில் நான் எவ்வாறு இருக்கிறோம், நீங்கள் எவ்வாறு வாசகர்கள் படித்தால் இருக்க வேண்டும் என்கிற அந்த தன்மையை உளப்பூர்வமாக, உளவியலாக நீங்கள் சாண்ட்விச் படம் மூலம் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்பதால் உங்களை தமிழகமும் தமிழார்ந்த உலகமும் உங்களை மனதார பாராட்டுகிறது. இது தமிழில் வர வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மிக மிக மகத்தான செயல். உலகத்தில் கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கும். கண்களை மூடி தன்னையே தான் பார்த்துக் கொள்கிற அக உணர்வை தெரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது. அதுதான் இருள். கண்களை மூடி அமைதியாக இருந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை பாக்கியம், சொர்க்கம். எல்லாரும் இறைவனிடம் செல்கிறார்கள், கோவில்களுக்கு செல்கிறார்கள். ஐயா, இந்த பிரிவில் அல்ல, அடுத்த பிரிவிலாக சொர்க்கம் இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், மடையா, நான் இந்த பிரச்சனைக்காகத்தான் இங்கே சிலையா நின்றுகிட்டு இருக்கேன், எனக்கும் சொர்க்கம் தான்டா வேணும், அது எங்கே இருக்கு? நீயும் வச்சிருக்கிற அப்ளிகேஷன், நானும் வச்சிருக்கிற அப்ளிகேஷன். ஆனால் எனக்கு அன்றாடம் தலையிலே நீரையும் பாலையும் கொட்டி நீங்கள் வழிபட்டு கேட்கிறீர்கள். நானும் முகமுகங்களிலே நான் சொர்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் சொர்க்கமும் நரகமும் அடுத்த பிறவியில் அல்ல, இப்பிறவிலே இருக்கிறது. சொர்க்கம் என்றால் இன்பம், நரகம் என்றால் துன்பம். துன்பம் அதிகமாக நீ பெறாவிடில் இன்பத்தை எப்படி நுகர முடியும்? நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காமல் நீங்கள் எப்படி இன்பத்தை அனுபவிக்க முடியும்? இன்பம் என்று தனியாக ஒன்று இல்லை. துன்பத்தை நாம் செய்கிற தவறுகளை, நாம் செய்கிற இந்த பயணத்தில் கிடைக்கிற அந்த நெகிழ்வான சம்பவங்களின் மூலமாக கிடைக்கிற துன்பத்தை தாண்டினால் அழகான இன்பம் கிடைக்கும். அதுதான் அனுபவம். அந்த தமிழின் அழகான அனுபவம் தான் கண்ணதாசன். எங்கும் தேடாதீர்கள், நம்முள்ளேதான் இரண்டும் இருக்கிறது. நம்மை நாம் பார்க்கிற பார்வை வெளிச்சத்தில் 1000 பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருள்தான் அமைதி, இருள்தான் யோகா. கண் இமைகள் கேட்டுக்கொண்டிருப்பது என்னை சற்று நேரம் அமைதியாக இருக்க விடுங்கள். நீங்கள் விழித்துக் கொண்டே இருப்பதில் மகிழ்ச்சி இல்லை. இருளில் கண்களை மூடி அமைதியாக படுத்துறங்குகிற அந்த நேரம்தான் சொர்க்கம். எல்லாரும் சொல்லுவாங்க, விடுடா, உழைச்சிட்டேன், அக்கடான்னு எனக்கு தூங்க விட்டுடா. அக்கடான்னு தூங்கி விடுவது என்பது சாதாரணம் அல்ல. நம்மை நாம் இளைப்பாற்றிக் கொள்வது. இருள் என்பது மிக அமைதியான ஒரு இடம். இருள் அழகான ஒளி, அது ஒரு குறைந்த ஒளி. அந்த குறைந்த ஒளி தான் நம்மை நிம்மதியாக வைத்திருக்கிறது. அதனால்தான் இருள் என்பது மிகச்சிறந்த ஒளி என்று ஒரு தாயின் கருவறையில் முதலில் வைக்கிறான், சேமித்து இயற்க வைக்கிறது. அந்த குறைந்த ஒளியில் பிறக்கிற நீ வாழ்நாளில் பிறந்த பின் அந்த குறைந்த ஒளியில் நீ அழகாக, அமைதியாக, சொர்க்கமாக, இன்பமாக வாழ கற்றுக்கொள் என்று 10 மாதம் உங்களை கைவிட்டு மறுபடியும் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறது. நாம் அதை மறந்துவிட்டு தேடி தேடி ஓடுகிறோம். இருண்மையை, அழகியலை, மகிழ்வை தேடி பெறுகிறோம். சில பேருக்கு கிடைக்கிறது, பல பேருக்கு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான இந்த நூலை கண்ணதாசனுடைய இந்த நினைவலைகள் நாளில் வெளியிட்டிருப்பது மிக பொருத்தமாக இருக்கிறது. காவேரி மஞ்சனுடைய கண்ணதாசன் பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். நான் ஒன்று சொல்ல வேண்டும். கண்ணதாசன் செய்யாத வேலைகளில் எல்லாம் சொல்லுவாங்க. சில பேர்லாம், சார் நல்லவெல்லாம் சின்ன வயசில் செத்து போயிடுவாங்க சார்,
ஜான் கீட்ஸ் செத்து போயிட்டான். பட்டுக்கோட்டை கல்யாணத்தில் 29 செத்து போயிட்டார். அதுக்காக நாமெல்லாம் சாவணுமா? கண்ணதாசன் 60 மேலே தான் இருக்கு, 54. முத்துக்குமார் 42. இப்படி வரிசையாக எண்கள் சொல்லிவிட்டு போய் செத்து போன்னு சொன்னா அடப்பாவி. பிறப்பு என்பது அற்புதம். இளமையில் எழுதினால் என்ன, முதுமையில் எழுதினால் என்ன? அனுபவங்களை சொல்ல தெரிந்தவன் எழுத்தாளன். அவன் எழுதுகிறான், பின்னால் அவனே எழுத்தாக மாறிவிடுகிறான். அப்படி சிறு வயதிலேயே 39 வயதில் இறந்த பாரதியார் தன்னை எழுத்தாகவே மாற்றிக்கொண்ட மகா புருஷன். யோசிச்சு பாருங்க. ஒன்றும் தெரியாத வயதில் திருமணம், ஒன்றும் அறியாத வயதில் புகழ், ஒன்றும் தெரியாத வயதில் காசி. காசிக்கு போனா கர்மம் போயிடுவாங்க. பாரதியார் காசிக்கு போய் எழுதவே இல்லை. சில ஆண்டுகள் அப்படியே விட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க எழுதிக்கொண்டே இரு. மண்ணாங்கட்டி என்ன இருக்கு எழுதுறதுக்கு? அனுபவித்த பிறகுதானே எழுத முடியும். டைப் பண்ணிட்டீங்க, எழுதிக்கொண்டே இருப்பதா? அனுபவம் கிடைத்து விடுமா? பல ஆண்டுகள் அனுபவித்ததை நீங்கள் சுருக்கமாக 4 வரியில் எழுதினால் பெரிய அபூர்வம். எழுத்தாளன் என்பவன் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுதும்போது எழுதலாம், எழுதனா எழுத்தாளர், எழுதலன்னா மகா எழுத்தாளர். நீயே எழுத்தாயிட்ட. நிறைய பேர் படிக்கிறத இம்சை பண்ணா விட்டுட்டேன்னு அர்த்தம். ஒரு பெரிய மகிழ்ச்சியான பாரதியார் 39வது வயதிலே இறக்கிறார். எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு தொழில்கள், எவ்வளவு இன்னல்கள். சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று இன்னொருவரிடம் யாசகம் செய்யாமல் நண்பருடைய பையில் இருந்து எடுத்து கௌரவம் எடுத்து வாழ்கிறார். அவர் வாழ்வது அவருக்காக அல்ல, தமிழுக்காக, தமிழ் சமூகத்திற்காக. அப்படித்தான் கண்ணதாசன் அவர்கள் ஒரு நாளும் பாடல் எழுதிவிட்டு காசு தாருங்கள் என்று கேட்டதே இல்லை. நான் அறிந்தவரை அவர் கேட்டதே இல்லை. அவர்கள் கொடுப்பார்கள். பின் இவர் 4-5 கார்கள் சொல்லும். கண்ணதாசனுடைய அந்த நடேசன் பூங்கா எதிர்க்கிற கண்ணதாசன் வீட்டுக்கு முன்பு நாங்கள்லாம் பள்ளியில் இருக்கிற போது நான் செல்வேன். 5-6 கார்கள் இருக்கும். முதலில் பஞ்சவரணாசலம் உதவியாளர் இருந்தார், பிறகு ராமகண்ணப்பன் இருந்தார். அவர் வெளியே வருவார். வெளியே வருகிற போது எந்த காரில் ஏறுவது அவருக்கும் தெரியாது. எல்லா கார் கதவுகளும் திறந்திருக்கும். ஆனால் போகிற போது ஏதோ ஒன்று உதவியாளர் சொல்கிற போது ஏதோ ஒரு காரில் ஏறுவார். அது ஒரு ஸ்டுடியோவில் போய் நிற்கும். அவருக்கு பெரிய லக், ஆஹா கண்ணதாசன் 6 கார்களில் நம்மகிட்ட வந்துட்டார் என்று மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுக்கு அங்கே பாடல் ஹார்மோனியம் காத்திருக்கும். அந்த தத்தகாரம், அந்த இசையில் குறிக்கும்போது தத்தகாரத்தில் எல்லோரும் எழுதுவார்கள். கண்ணதாசன் வரிகளால் சொல்லுவார். 2 இதழ்களும் இணைந்து சில நிமிடங்களில் வரிகளை உச்சரிக்கும். அவைகள்தான் பாடல்களாக தமிழகம் முழுந்தும் போகும். அந்த அற்புத கலை வேறு யாருக்குமே வராது. ஒரு முறை சரணம் ஐயப்பாயன் ஒரு படம். அப்படிதான் நான் மாநில கல்லூரியிலே 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் இலக்கியம் பயின்று கொண்டிருந்தேன். ஒரு சின்ன பையன் மீச வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் காதல் வந்தது. ஆனால் காதலிக்க யாரும் இல்லை, வறுமை. அதனால் அது நமக்கு வேண்டாம், அந்த சப்ஜெக்டே நான் வேணான்னு விட்டேன். நமக்கு சரியாக வராது. இது நிறைய இதெல்லாம் போனால் நிறைய காசு வேணும். இப்போல்லாம் லவ் வரணும்னு சொன்னால் நிறைய பேக்கெட்டில் பணம் வேணும். அப்போ அது இல்லைன்னா கூட வருவாங்க. ஆனால் நமக்கு சரிப்பட்ட வராது என்று அதை விட்டு விட்டேன். எனவே தமிழை காதலித்தேன். என் வறுமை போக்குவதற்கு மொழி கை கொடுத்தது. எங்கே ஜெயகாந்தன் பேசினாலும், எங்கே கண்ணதாசன் பேசினாலும், எங்கே கலைஞர் கருணாநிதி பேசினாலும் ஓடி போய் தேடி தேடி நின்று கேட்கிற வழக்கத்தை நான் கொண்டிருந்தேன். அப்படி கண்ணதாசன் வீட்டுக்கு நான் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிற போது கார்களெல்லாம் இருந்தது. அப்படி கவிதை எழுதி பரிசு வாங்கி கொண்டிருந்தேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் பரிசும் கொடுத்து விட்டார். தமிழகத்திலே முதன்மையான சிறந்த கவிஞர் என்று பரிசும் கொடுத்து விட்டார். எனவே கண்ணதாசன் என்று நான் கவிஞர் என்று சொல்லிவிட வேண்டும் என்று எனக்கு ஒரு துடிப்பு இருந்தது. அது காலையில் 7:30 மணிக்கு நான் சென்று அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நிறைய கார்கள். கண்ணதாசன் வந்தால் போதும், சூரியன் பிறப்பது போல எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நான் போய் அணுகுகிறேன். எல்லாரும் நவருங்க என்று தள்ளி விடுகிறார்கள். தள்ளுகிற போது நான் கிட்டே போய் ஐயா வணக்கம் என்று தமிழில் சொன்னேன். அப்படின்னார். அவர் சிரிக்கும்போது எப்படி இருந்தார்? குழந்தை மாதிரி. அடட, அந்த கண்ணன் சிரிக்கிற மாதிரி இருக்கும். என்ன வேணும்னார். ஐயா நான் கவிஞன். ஓ கவிஞனா? அவர் எவ்வளோ பேர்பட்டவர், ஒரு சின்ன பையன். நான் கவிஞன், கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன், கவிதை எல்லாம் எழுதுகிறேன். ஓ பேர் என்ன? அழகப்பன். உடனே என் தோளில் கை போட்டு 4 வரிகளில் சொன்னார். அதை நினைவுபடுத்தி நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன்.
அழகப்பா என்றும் நீ அழகப்பா, அன்றாடம் கவிதை எழுதி பழகப்பா, உயரப்பா உள்ளுணர்வே அழகப்பா, உயிரும் பா உணர்ந்திங்கி வாழ்ந்துடப்பா. 4 வரி சொன்னார். அப்போ மறந்து பண்ணாலும் எழுதி எழுதி டைரியில் வச்சிருந்தேன். அது தேடிப்பிட்டு எழுதிட்டுருக்கேன். அவர் சொன்னேன், கண்ணதாசனுடைய சொல்களை கேட்கிறவன் இந்த வாழ்க்கையில் பெரிய பாக்கியம். சொர்க்கம் வேணா, நரகம் வேணா, கண்ணதாசனுடைய அந்த சிரிப்பு பார்த்தா போதும். அப்படி இருக்கிற அந்த கண்ணதாசனை சில ஆண்டுகள் கழித்து சரணம் ஐயப்பா என்ற படத்தில் நானும் பாவலர் அறிவுமதி அவர்களும் உதவி இயக்குநராக இருந்தோம். அது ஒரு பெரிய கதை. தசரதன் ஒரு டைரக்டர், ஜெய்சங்கர் கூடவே அந்த தசரதன் இருப்பார். கமலஹாசனும் தசரதனும் ஒன்றாக சிறு வயதிலேருந்து நடித்துக் கொண்டார்கள். பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் தசரதன் யார். மாஸ்டர் பிரபாகர் அவங்க கூடலாம் இருந்தவர். மாஸ்டர் கூடலாம் இருந்தவர். தசரதன் சின்ன குள்ள பையனார். அவர் ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். கையில் காசு இல்லை. இப்போ இருக்கிற எல்டாம் சோடு இருக்கிற சுப்பிரமணியர் கோயில் எதிரில் அங்கே ஒரு பூக்கடை இருந்தது. அந்த பூக்கடையில் இருக்கிற கிட்ட போயிட்டு சொன்னார், நான் படம் எடுக்க போகிறேன். அப்படியே எடு என்று சொல்லி அப்பொழுது 500 ரூபாய் கொடுத்து, இதுதான் உனக்கு பணம், படத்தை எடுனார். அப்பொழுது அந்த கோயிலில் எல்லாரும் 10 மணிக்கு மேலே போன பிற்பாடு அப்போ சின்ன ஒரு கதவு இருக்கும். எல்லாம் கதவு மூடிட்டு பிற்பாடு அந்த சுப்பிரமணியர் கோயிலில் அந்த சின்ன கதவு மட்டும் திறந்துருக்கும். அந்த கதவு திறந்து கொண்டு போய் உள்ளே ஒரு பேப்பரை வாங்கி கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டு திரைக்கதை வசனம் எழுத ஆரம்பித்தோம். 3:30 மணிக்குள்ளார திரைக்கதை வசனம் எழுதணும். பாவலர் அறிவுமதியும் நானும் உதவி இயக்குனர் அவருக்கு. அப்போ நான் மாநில கல்வி 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். லீவ் போட்டு நாங்கள் உதவி இயக்குனர் இருக்கேன். அவர் எல்லாரும் உதவி வாங்கினார். ஜெயபிரதா, மனோரமாவுடைய பையன் பூபதி, கமலஹாசன் ஒரு பாடல் பாடி நடித்தும் கொடுத்தார். அண்ணா வாடா தம்பி வாடான்ற பாடல். அதை பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதினார்கள். படிப்படியாக அழகாக இருக்கும் பாதம். அப்படியே கீழே வருது வேட்டி கட்டிக்கிட்டு, அப்படி இடுப்பில் வேட்டியை மறுபடியும் அப்படி கட்டிக்கிட்டு அப்படி இறங்கி வர்றார். நாங்கள் ஆச்சரியமாக பார்க்குறோம். தனக்கு விரும்புகிற கடவுள்கள் வருகிற போது கிடைக்கிற அந்த உணர்வு போல நாங்கள் கண்ணதாசன் வருகிறதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வந்தார், சந்திரபோஸிடம் நின்றார், உட்கார்ந்து விட்டு என்ன பண்ணணும். அவர் தசரெல்லாம் நாங்கள் எழுதி கை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாடல் வேண்டும். என்ன பாடல்? சரணம் ஐயப்பான்ற படம், அதில் ஐயப்பனை பற்றிய ஒரு பாடல். மெட்டுப்போடு சந்திரபாஸ் அவர்கள் மெட்டமைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, சந்திரபோஸ் நடுங்குது அவருக்கு. ஏன்னா கண்ணதாசன் MS விஸ்வநாதன், அதுக்கு முன்னாடி இருக்கிற பல பேர்கள் முதலில் கண்ணதாசன் எழுதுகிற போது மெட்டுக்கெல்லாம் பாட்டு பாடல, அவருடைய பாடல்கள் தான். கலங்காதே மனமே என்ற பாடல் எழுதிய பிற்பாடு மெட்டு போடப்பட்டது. ஆனால் இங்கே மெட்டு போட சொல்கிறார். மெட்டு போட்ட ஒரு பாடு அப்படியே எழுதுறார். என்ன பாட்டு? கண்ணதாசன் அப்படியே கேட்டுட்டு சந்திரபோஸ் பாடின பாட்டு கேட்டு, கண்ணப்பா அது என்ன அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முறை அவர் கண்ணை மூடிட்டு சொல்றார், பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம், ஐயப்பா சுவாமி ஐயப்பான். வரியா சொல்றார், வார்த்தைகளா சொல்றார். ராமகண்ணப்பன் கடற்கடன்னு எதிர்த்து சந்திரபோஸ் கொடுக்குறாரு. கொடுத்ததும் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறோம், எப்படி வரப்போகுது. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலா, சபரியில் ஐயனை நீ காணலா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா. சந்திரபோஸ் பாடிட்டு அப்படியே தண்ணி வருது. இன்னொன்று வேணுமா? ஐயா வேண்டாம். இல்லை கேட்டு வாங்கிக்கொண்டார். இல்லை வேண்டாம். அடுத்து ஒரு சரணம் எழுதார். ஐயனை நாடு
அவன் புகழ் பாடு புகழோடு வாழ வைப்பார் ஐயப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயாய் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார், ஐயனை நீ காணலாம். பூஜைகள் போடு தூய அன்போடு, பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பார் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா. இந்த பாடல் 3 நிமிடத்தில் வரிகளால் சொல்லப்பட்ட கண்ணதாசன். அப்ப நினைச்சேன், நமக்கு எதுக்கு சொர்க்கம், இங்கேயே இருந்திருக்குது. யாரால் எழுத முடியும்? கண்ணதாசன் போகிற போக்கில் வார்த்தைகளை தூவுகிறார். ஒரு மலரிலிருந்து வாசம் எப்படி காற்றில் தானாக கலந்து வாசனையாக மாறுகிறதோ, அதுபோல் கேட்கிறவனுடைய அந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர் எழுதுகிற அந்த ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துவிட்டு கையெழுத்து கும்பிட்டு விட்டு, இதுதான் கண்ணதாசன், இவர்தான் கண்ணதாசன். அந்த இன்னும் கண்ணிலே இருக்கு. அடப்பாவே, அந்த கவிதா கோட்டை இடிச்சு ஒரு சேட்டு இன்னைக்கு வீடு கட்டிட்டான். பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் இருக்கிறது. அடப்பாவி, ஒரு தமிழன் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை இன்னைக்கு ஒரு சேட்டுக்காரன் கையில் கட்டிட்டான். அப்பதான் நாயகன் வருது, இந்த சேட்டு பையன் நிப்பாட்ட சொல்லுன்றவர். இந்த சேட்டு பையன் மேல கோபம் வந்து காலம் மாறிவிட்டு. அப்படி கண்ணதாசன் தொடர்ந்து பேசுகிறப்ப அந்த பாடலை பார்க்கிற போது, கடைசி காலத்தில் நான் வைரமுத்துவோடு பாரதியார் படத்தை அவர் கதைவசனம் எழுதுகிற போது அவரோடு துணையாக இருந்தான், எழுதி கொண்டிருந்தேன். 3 வருடம் முடித்து விட்டு பாரதியார் படத்தை பாலாஜி எடுக்கப் போகிறார், கமலஹாசன் பாரதியார் நடிக்கப் போகிறார். சில ஒளிப்படங்கள்லாம் வெளித்தாகிவிட்டது. ஆனால் படைப்பிடித்து போவதற்கு முன்பாக திரைக்கதையும் எழுதி முடிச்சார். திரைக்கதைக்கு நான் தான் முழுமையாக உதவி செய்தேன். அதுக்கு பிற்பாடு பாடல்கள் எழுதுகிற போது வைரமுத்தோடு நான் துணையாக இருந்தேன். எப்படி கண்ணதாசனுக்கு ராமகண்டப்பன் இருந்தாரோ அது மாதிரி நான் வைரமுத்துக்கோடு இருந்து படி எடுத்து கொடுத்து கொடுக்கிற பழக்கம் எனக்கு விரும்பியே விரும்பாமல் சில காலம் இருந்தேன். அப்படி ஒரு முறை பாரதிராஜா டிக் டிக்னு ஒரு படம் எடுத்தார், பிரசாத் ஸ்டுடியோ. எப்படி கண்ணதாசனை பற்றி நான் சொன்னேனோ அதே போல இசையிலே இளையராஜா. இவர் 3 நிமிடத்தில் பாட்டு போடுவார், எழுதுவார். அவர் 3 நிமிடத்தில் மெட்டு போடுவார். உண்மையிலே சொல்றேன், இந்த இருவரையும் வாழ்நாளில் பார்த்தது என்பது கொடுப்பன. அது இருந்தா கிடைக்கும். எனக்கு கிடைத்தது. பிரசாத் ஸ்டுடியோவிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மருத்துவமனையிலே இருக்கிறார், வரமாட்டார். எனவே இந்த பாடலுக்காக நாம் காத்திருக்க வேண்டாம் என்று இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். சரி, வைரமுத்தை எழுதுவோம், ஏற்கனவே 2 பாட்டு எழுத போறார், இந்த பாடலை அவர் எழுத சொல்வோம் என்று ஒரு மெட்டுக்கு பாடலை எழுதி கொண்டிருக்கிறார். நான் எழுதிக்கிட்டு கூட எழுதிட்டு ஒரு பல்லவி எழுதி அங்க திணறி சொல்லக்கூடாதோ முயற்சி செய்து அந்த பல்லவிகளை எழுதி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒருவர், ஐயா கண்ணதாசன் வருது, அப்படியா, அப்படி எழுச்சி ஓடு, நீ ஓடு, ஆட்டத்தை கலை, சீட்டாட்டத்தை கலைகிற மாதிரி எல்லாம் கலைங்க என்று மறுபடியும் கண்ணதாசனுக்காகவே காத்திருப்பதோல் அந்த பிரசாஸ் கூட மாறியது. இளையராஜா அவர்கள் ஒன்றுமே தெரிய வர பண்ணிருக்கார். பாரதிராஜா இருக்கிறார்கள், நாங்கள் என்ன நடக்கிறது என்று ஓரத்தில் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணதாசன் அவர்கள் வருகிற போது எல்லோரும் உண்மையிலே சொல்றேன், எழுந்து நின்று கைகூப்பி காத்திருந்தார்கள். ஹார்மோனியை பற்றி இவர் தமிழுக்காகவே தவம் இருப்பது போல அங்கே இருந்தது. சுந்தரராஜன் அவர்கள் இவர்கள் பாடுகிற போது என்ன மெட்டை குறித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வச்சுட்டு இருந்தார். அவரும் ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அது வருகிறார், காற்றுக்கு மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி சைலன்ஸ். கண்ணதாசன் சிரிச்சுட்டே வர்றார், வந்து உட்கார்றார். சொல்லுங்க ராஜா, என்ன இல்லை நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சரியாயிடுச்சு என்று வருகிறார். கடைசியாக எழுத அந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. உடனே மெட்டமைக்கிறதுக்காக இளையராஜா அவர்கள், சொல்லுங்க, ஒரு கேபரா டான்ஸுங்க. என்னப்பா கேபரா டான்ஸுக்காக வெயிட் பண்ண நான். கேபரா சுச்சுவேஷன் தாங்க, கேபரா டான்ஸ் ஒரு பெண் பாட வேண்டுகிற பாடல் மாதிரி. சரி ஆடும் என்று இளையராஜா மெட்டு போடுகிறார். தன்னன்னான 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 இன்னொரு தடவை அவரை மறுபடியும் அதே மாதிரி பாடுறார். அவர் அடுத்த வரிகளை சொல்கிறார். நேற்று இந்த நேரம் ஆற்றங்கரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு சென்றல் செய்த ஜாலங்கள்
கோலங்கள் எழுதிக்கோ, வார்த்தை சொன்னேன். பொருந்தமா பொருந்தாதான்? இளையராஜா அந்த வரிகளை எடுத்து விட்டு பாடுகிறார். நேற்று இந்த நேரம் ஆற்றங்கரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த ஜாலங்கள். அண்ணா ஐயா, நீங்க தான் என்று அந்த எழுதுகிற அந்த 3 நிமிடத்தில் விட்டு போடுகிற இளையராஜாவிடம் போட்டி போட்டுக்கொண்டு 2.5 நிமிடத்தில் கண்ணதாசன் எழுதியதை பார்த்திருந்த அந்த நேரம் உண்மையிலேயே வரங்கள் தவங்கள் இருந்து வரங்கள் பெற்றது போல் கண்ணதாசனுடைய அந்த பாடல் எழுதுகிற காட்சிகளை பார்க்கிறவன் என்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த கிடைத்த வாய்ப்பை சொல்வதற்கு காவேரி மைந்தனும் பஹ்ரைனுடைய அந்த சங்கமம், இந்த உரத்த சிந்தனை உதயம் ராமும் அளித்திருக்கிறார்கள். இதைத்தான் காலம் உங்களுக்கு அளித்திருக்கிறது என்று சொல்வார். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். ஒன்றும் வேணும், பேசாமல் இரு. நீயாக இருப்பதை விட உலகத்தில் சுகம் ஏதும் இல்லை. நாம் நாமாக இருப்பதும் பிறரை பிறராக இருந்து பார்ப்பதும் வாழ்க்கையின் தவம். அதுதான் இயற்கை சொல்லி தந்தது. அதை நாம் கண்ணதாசன் மூலமும் எழுத்தாளர் இவர்களின் மூலமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணமும் நமக்கானது. நாம் நம்முடைய கணத்தை வாழ்ந்து விட்டு செல்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ராசி அழகப்பன் பாடி இன்னைக்கு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இனிமேல் பாரதி உலா போகும்போது எங்களுக்கு டயர்டே ஆகாது, அவரை பாட சொல்லிடுவோம். ஓடும்போதும் பாடுவீங்களோ காலையில்? நல்ல இன்னும் கூட 2-3 சம்பவங்கள் இருக்குது. ஆனாலும் காலத்தின் அருமை கருதி, ஏன்னா முன்னாடி அவர் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார். அவர் மனைவியை பாராட்டி பேசுவதற்காக இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டார். அவ்வளோ பயம், சொல்லலைன்னா ஏதாவது ராத்திரி சோறு கிடைக்காதோ என்னவோ. ஏன் இவ்வளோ பயப்படுறீங்கன்னு தெரியல. எனக்கு கூட தான் மனைவி வந்திருக்காங்க, நான் பயப்படுறேன்னா பயப்படுறீங்க. ரைட். இந்த நிகழ்ச்சிக்கு அமுதா பாலகிருஷ்ணன் மிகச்சிறந்த சமூக சேவகர், கல்வியாளர், எழுத்தாளர் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் அற்புதமான நூலை எழுதி சென்ற ஆண்டு சாதனை படைத்து அந்த நூல் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடந்தக்கூடிய அதாவது நம்முடைய போர்க்கால சம்பவங்களை புத்தக வடிவிலே கொண்டு வந்த மிகச்சிறந்த எழுத்தாளர் சரோஜா சகாதேவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கவிஞர் சுமித்ரா கோவிந்தசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் பொன் சங்கரபாண்டியன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் தமிழ்ச்சுடர் என்கின்ற விருதினை அளித்து பெருமை சேர்க்கிறோம். இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்கள் இப்பொழுது விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார். தமிழர் பண்பாடு என்னன்னா வெளிநாட்டிலிருந்து வந்தவரை நாம் சிறப்பிப்பது. அவர் கவர்னர் கையால் எல்லாருக்கும் விருது கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம கவர்னர் ராசி அழகப்பன் தான். நன்றாக கைத்தட்டலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய 2வது பகுதியை சிறப்பிக்க இருக்கக்கூடிய முனைவர் லலிதா மோகன் அவர்களுக்கு நம் நிகழ்ச்சியின் சார்பாக இசைச்சுடர் என்கின்ற விருது அவர்களை பாராட்டி சிறப்பிக்கிறோம். நல்லா கைத்தட்டலாமே, இருக்கிற ஒரு 50 பேர் நல்லா கைத்தட்டினாலும் நல்லா இருக்கும். காவிரி மைந்தன் அவர்களுக்கு கவியரசரே ஒரு கவி, அந்த கவியரசரின் கவி என்கின்ற ஒரு விருதினை வழங்கி சிறப்பிக்கிறோம். பொன் சங்கரபாண்டியன் அவர்கள் வழங்குகிறார்கள். ராசி அழகப்பன் ஆடை அணிவித்து சிறப்பிக்கிறார். சைக்கிள் டியூப் கேப்பில் 3 சாப்டரை படித்து அதை நகைச்சுவையாக சொன்னார் ராசி அழகப்பன். அந்த 3 நிமிஷத்திலேயே இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு பார்வை பொன் சங்கரபாண்டியன் அவர்களும் நம்முடைய ராசி அழகப்பனும் சொல்லியிருக்காங்க. 250 ரூபா மதிப்புள்ள இந்த புத்தகம் இன்றைக்கு நம்முடைய பப்ளிஷர் மனம் இறங்கி 200 ரூபாய் கொடுக்குறாரு. அநேகமாக எல்லாரும் வாங்கிட்டு போனோம். புத்தகம் வெளியிடுவதற்கு முன்னதாகவே நான் ரிக்வஸ்ட் வச்சிடுறேன். இந்த நூலாசிரியர் நம்முடைய கங்கா அவர்களுக்கு உரத்த சிந்தனை சார்பாக எழுத்துச்சுடர் என்கின்ற விருது பத்மினி பட்டாபிராமன் அவருக்கு ஆடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள்.
அடுத்து இந்த நிகழ்ச்சியில் அழகாக சிறப்புரை வழங்கிய இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நினைவு பரிசு நான் வாங்கலை, கங்கா அவர்கள் வாங்கியிருக்காங்க. என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். திரு லட்சுமிநாதன் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கங்கா அவர்கள் வழங்குகிறார்கள். பொன் சங்கர பாண்டியன் அவர்கள் கதராடை அணிவிக்கிறார். நல்லா கை தட்டலாம் சார். ஏற்றி நல்லா தானே பேசினார். ராசி நல்லா பேசினாரா இல்லையா? ஏன் கை தட்ட மாட்டேங்கிறீங்க? அதே போல வாழ்த்துறை வழங்கிய நண்பர் மனோகர் அவர்களை மேடை கழிக்கிறோம். மனோகர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நல்லா அந்த பக்கம் திரும்புங்க சார். இந்த புத்தகத்தை அழகாக பதிப்பித்திற்குரிய, அதாவது இப்போ எல்லாமே அந்த அட்டையில் தான் இன்றைக்கி புத்தகத்தினுடைய கவர்ச்சியே இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே அருமையான அட்டைப்படமும் லே அவுட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜித்து பிரகாஷ் சங்வானி அவர்களை மேடை கழிக்கிறோம். அவருக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. பின்னாடி இருக்கிறவங்களாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கை தட்ட மாட்டாங்க. போனா போகுதுன்னு எனக்கும். நண்பர் பாலா அவர்களை மேடை கழிக்கிறோம். இல்லை, அவங்க டாக்டரையும் கூப்பிடுறேன். ஸ்ரத்தா அவர்கள். ஸ்ரத்தா வாங்க. வருமா? எல்லாரும் வருவோமா? ஃபோட்டோவில் முகூர்த்த நேரத்தில் தான் கரெக்டாக மாப்பிள்ளை வருவார். நல்ல வேலை தாலி கட்டலை. மேடம் இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு, தனியாக கொடுக்குற மாதிரி எடுக்கணும். அதே போல் பதிப்பாளர் அவர்களை மேடை கழிக்கிறோம். உங்களுக்கு அவர் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸ்ரத்தாவை தொடர்ந்து நம்முடைய பதிப்பாளர் ஜித்து அவர்களுக்கு இப்பொழுது புத்தகம் வழங்கப்படுகிறது. பாலா அவர்கள் வழங்குகிறார்கள். நன்றி. புத்தகத்தினுடைய பிரதியை பெற்றுக்கொண்ட கங்கா கிருஷ்ணமூர்த்தியினுடைய மகள் திரு ஸ்ரத்தா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நன்றாக கை தட்டலாம். புத்தகத்தை ஒரு விஐபி வாங்குறத விட என் மகள் தான் விஐபின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது தைரியத்தை நம்ம பாராட்டணும். கங்கா அவருடைய அந்த மன உறுதியை. அடுத்து சரியான நேரத்திற்கு வந்த முகூர்த்த நேரத்துக்கு வந்த மாப்பிள்ளை பாலா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. பொன் சங்கர பாண்டியன் அவர்களும் கங்கா அவர்களும் இப்பொழுது சேர்ந்து சிறப்பு செய்கிறார்கள். ராசி அழகப்பன் முன்னிலையில். நன்றாக கை தட்டலாமே. நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவாளர் திரு கோபிநாத் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கோபிநாத் அவர்கள். கோபிநாத் வாங்க. சார் பேரு விக்கி சிவா. திரு விக்கி சிவா அவர்களுக்கு அடுத்து ராசி அடுத்த இவருக்கு. சார் புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பித்த இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. வலைதளத்தில் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் பாலா அவர்களை தெரியும். சமூக வலைதளங்களில் நடிப்பதெல்லாம் நடிப்பதில்லை, நடிப்பதன் மூலம் கிடைப்பதெல்லாம் பிறருக்கு கொடுப்பதற்கே
என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய இளைஞர். கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பித்து அவருடைய சேவை இன்று உலகளாவிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அவரை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பெருமைப்படுத்திய ஸ்ரீமதி கங்கா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இப்பொழுது KYPY பாலா அவர்கள் அந்த பேருக்கான எக்ஸ்பான்ஷனையும் சொல்லுவார். அவருக்கான நேரம் 8 நிமிடங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சார் எனக்கு போன ஜென்மத்தில் மாமனாராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். என்னை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறார் சார். பட் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஏன்னா பேச ஆரம்பிக்கும் போது ஜேம்ஸ் வசந்தன் சார் மாதிரி ஒரு வார்த்தை ஒரு லட்சம் மாதிரி உங்களுக்கான கால அவகாசம் 8 நிமிஷம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஒரு புக்கு லான்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன புக்கு அப்படின்னு தெரியலையே அப்படிங்க பார்க்கும்போது ஆக்சுவலாக சாண்ட்விச் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்ருக்கேன், சாண்ட்விச் சாப்பிட்ருக்கேன். ஸோ முதல் முறையாக சாண்ட்விச் என்ன இருக்குங்கிறத படிக்கிறது ரொம்ப ஆவலாக இருக்குது மேடம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதை தாண்டி கீழே வெல்கம் பண்ண அந்த 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு கூகுள் மேப்பே குழப்பினாலும் நீங்கள் 2 பேர் தெளிவாக இருக்கிறீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அதுவும் சண்டே ஈவினிங் அதுவுமா ஜாலியாக ஒரு சினிமாவுக்கு போயிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு இந்த புக் லான்ச்சுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சாரை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா சார் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு, சார் மட்டும் ஸ்ட்ரிக்டாகவே இருந்தார். சரி சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஆனால் பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பாண்டியன் ஸ்டோரில் ஒரு மாமனார் மாதிரி அவ்வளோ சாப்பிட்டுன்னு அவ்வளோ சிரிச்சு சிறப்பாக பேசினார் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இந்த புக்கு வந்து நான் ஆக்சுவலாக வந்து நாமுத்துக்குமார் சாருடைய கவிதைகள்லாம் நிறைய படிப்பேன். அந்த புத்தகம் மட்டும் நான் அடிக்கடி என்கிட்ட இருக்கிறதுனால ஒவ்வொரு இதாக வாசிப்பேன். ஸோ அந்த இதெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். ஸோ அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே புக்கு படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. சமீபத்தில் தான் அந்த புக்கு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப நாமுத்துக்குமார் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புக்கை பார்த்தோட நான் அதான் மேடம் புக்கு நான் எடுத்துக்கவா, நான் படிக்கணும் போல ஆசையாக இருக்குன்னு கேட்டேன். கண்டிப்பாக நான் அந்த புக்கை படிப்பேன் மேடம். முதல்ல நான் படிக்கிற இங்கிலீஷ் புக் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருக்கிறேன். ஸோ இந்த புக்கு வந்து ஏன்னா எப்பயுமே வந்து இங்கிலீஷ் புக்கு வந்து ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஊரில் சொல்லும்போது எதாவது சோன்பப்படி மச்சா பக்காவாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், ஆக்சுவலாக தமிழ் புக்கோட அதுதான் இதுன்னு சொல்லுவாங்க. பட் குவாலிட்டியில் வேணால் அதுவாக இருக்கலாம். பட் பேப்பர் குவாலிட்டியில் தமிழை தாண்டி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ சின்ன வயசில் வந்து பட்டிமன்றம்லாம் வேறு பேசியிருக்கிறோம். பட் இந்த இங்கிலீஷ் புக் வந்து இங்கிலீஷில் நல்ல ப்ரொனன்சியேஷன்லாம் பார்த்து படிக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் படிக்கிறேன் மேடம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் பிட்வீன் வாட் வாஸ் அண்ட் வாட் வில் பி அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்கே ஒரு வாக்கியமே வந்து நாம யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த புக்கோட தேடுதலாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் படிக்கிறேன் மேடம், தேங்க்யூ. இப்படி ஒரு அற்புதம். ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 4 பேர் நீங்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப என்னைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதான் தப்பாக பேசுகிறேன்னா இல்லை கரெக்டாக பேசுகிறேன்னா? இல்லை சீரியஸா எனக்கு அதாவது அதான் எப்படி சொல்கிறது, 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா சயின்ஸுக்கு படிக்கலாம் அடிச்சிருவேன் அந்த மாதிரி தான் இருக்குங்க. பட் நான் தமிழ் புக் தான் மேடம் படிப்பேன். முதல் முறையாக ஒரு இங்கிலீஷ் புக் நீங்கள் எழுதுறதுனால நான் கண்டிப்பாக படிக்கிறேன் மேடம். நிச்சயமாக படிச்சுட்டு நான் அந்த 78வது பக்கத்தில் என்ன இருக்குன்னு நான் காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் மேடம். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்படி அற்புதமாக சார் சார் என்ன சார் அலாரம் வச்சு அனுப்பிச்சிருக்கீங்க போல 8 நிமிஷம் 6 வரைக்கும். கண்டிப்பாக பேசுகிறேன். இல்லை 78வது பக்கம் எனக்கு நம்பர் ராசியான நம்பர் சார் 78. சீரியஸாக ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு டோட்டல் மார்க் 78 தான் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த 78 என்னால் மறக்கவே முடியாது சார். 78 வந்து ஒரு அற்புதமான ஒரு நம்பர். அந்த நம்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கண்டிப்பாக படிக்கிறேன் சார். ஏன்னா இதில் வந்து எப்பயுமே ஓப்பனிங்கில் வந்து அந்த சினாப்சிஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கு படிக்கும்போது எங்கள் லைப்ரரி சார் சொல்லுவார், எப்பயுமே வந்து கிளாஸில் போர் அடிச்சதுன்னா லைப்ரரியில் போய் படிக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் தூங்குவோம் போயிட்டு லைப்ரரியில். அப்போ புக்கு அங்கே வந்து நாங்கள் அவ்வளோ படிக்க மாட்டோம். அப்போ வந்து ஹைகோவின் கவிதைகள்னு சின்ன சின்ன கவிதைகளாக இருக்கும். ஸோ அந்த புக்கை தான் உட்காந்து படிப்போம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் புக்குனா என்ன அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுலேயும் இந்த விடுகதைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்கெல்லாம் தான் படிப்போம். பட் முதல் முறையாக அந்த சாண்ட்விச் அப்படிங்கிற புக்கு வந்து நான் படிக்க போகிறேன் மேடம். கண்டிப்பாக படிச்சு எந்த டவுட்டாக இருந்தாலும் மேடம்க்கு ஃபோன் பண்ணி மேடம் MAITS அது என்ன ஸ்பெல்லிங் அப்படின்லாம் நான் கேட்பேன். கண்டிப்பாக அதுக்கான அர்த்தங்கள் என்னன்னு கேட்பேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் எனக்கு. கண்டிப்பாக ஏன்னா கங்கா மேடம் தூக்கம் போயிடுச்சு. இப்போ தூங்கிட்டு இருந்தாங்களா வந்தாலும்? ஓ நைட்டா? இல்லை மேடம் நான் டவுட்லாம் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக கேட்பேன். பார்த்தீங்களா எப்படி கலாய்க்கிறாங்கன்னு? கங்கான்றது பேரா இல்லை ஆறான்னு? நீங்கள் அவங்க ஃப்ரெண்டா? 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு. சூப்பர். இப்படி 4 பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் வேற லெவல் மேடம்.
சூப்பர் சூப்பர். ஆனா இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமா ஃபோன் இப்படி வச்சிருக்காங்க. கேமரா ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சாரி மேடம், தெரியாம நான் பண்ண, நீங்க வீடியோ எடுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த சாண்ட்விச் நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் மேடம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களும் ரொம்ப நன்றி. அதான் நீங்க வந்திருக்கிற அனைத்து லெஜெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இங்க நம்ம ஆட்கள்லாம் வராங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகரை கைத்தட்டு உற்சாகம் தான் கொண்டு வருது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் நல்ல. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ சார். என்னை பத்தி ஒரு விரிவுரை கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஏன்னா என்னை பத்தி எங்க ஹவுஸ் ஓனரே தப்பா தான் பேசுவாரு. பட் நீங்க இவ்வளவு அன்பா பாசிட்டிவா பேசுறீங்க. ரொம்ப நன்றி. உங்க பேர் சார்? உதயம்ராஜ் சார். உங்க வாயாலே என் வாழ்க்கை நல்ல உதயமாகட்டும் நான் வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. லவ் யூ. ரொம்ப நன்றி. லவ் யூ. தேங்க்யூ. லவ் யூ. இதான் வம்பளை மாட்டி விடுறது. நான் தனியாக அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் அற்புதமாக அந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்கணும். கண்ணதாசனுடைய பாடல்கள், அதுக்கு வந்து நம்முடைய காவிரி மைந்தன் அவர்கள் விளக்கம் சொல்ல மேடம் லலிதா மோகன் அவர்கள் பாட போகிறாங்க. அதை தான் அடுத்த நிகழ்ச்சி. ஒரு மணி நேரம் நம்ம அந்த நிகழ்ச்சியில் இருக்க போகிறோம். பாலா அவர்களை வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தும் போது சொன்னது காரணமே இந்த அரங்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான். பொதுவாக சொல்லுவாங்க, சர்வீஸ் மைண்ட் இருக்கிறவங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அப்படியே சிந்தனை வந்து சீரியஸ் சிந்தனையாக இருக்கும். என்னுடைய குருநாதர் விசு சார் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உரத்த சிந்தனையாக தான்டா உனக்கு சீரியஸாக தான் இருப்பேன்னு. ஆனால் அரட்டை அரங்கத்தினுடைய இன்டர்வியூக்கெலாம் போகும்போது எல்லாரும் சொல்கிறது, அந்த நான் பேசக்கூடிய அந்த 1/2 hour வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கணுவாங்க. ஸோ அந்த பேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ சமூக சேவையாக செய்கிறவர்கள் வெறும் சீரியஸாக திங்கராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஜோவியலாக இருக்கலாம். அந்த பேச்சை தான் நம்ம இன்றைக்கி கேட்டோம். ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, உங்களுடைய அந்த கூகுளில் போய் உங்களுடைய ஃபோட்டோவை தேடினா எல்லாம் பழைய ஃபோட்டோவாக இருக்குது. கொஞ்சம் லேட்டஸ்ட்டு ஃபோட்டோவை கொஞ்சம் போட சொல்லுங்கள். நீங்கள் சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோ, நானும் இந்த இதில் போடுறதுக்காக என்ன காவேரி மேந்தன் அவரும் தேடினார். எல்லாம் பார்த்தேன், இவர் தானா? இல்லையா, இப்போ வேறு மாதிரியில் இருக்கார். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், விக்கிபீடியாவில் போட்டிருக்கிறாரு. 5 படம் போடுறாங்க, அதில் 3 படம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸ்ட்ரைட் போஸே இல்லை. அப்புறம் எப்படியோ காவேரி மேந்தன் எங்கே தேடி பிடிச்சாரு தெரியல. எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து அவருக்கு மட்டும் கிடைச்சிது. நல்ல ஃபோட்டோவை இன்விடேஷனில் போட்ட அவருக்கு முதல்ல தேங்க்ஸு. அதனால் ஒரு ரிக்வஸ்ட்டு, இவ்வளோ சர்வீஸ் செய்கிறீங்க, இந்த சர்வீஸாக செய்ய நல்லவர் அனுப்புங்க சார். எவ்வளோ வாட்ஸ்அப் வருது, அதில் இது ஒரு வாட்ஸ்அப் இருந்துச்சுக்கலாம். இல்லை, நான் உங்களுடைய சேவையை நாம் வந்து இந்த அரங்கம் ஒரு இளைஞனுக்கு எந்த அளவிற்கு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பாருங்கள். இதுதான் இன்றைக்கி வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாம் சொல்கிறோம், இளைஞர்கள்லாம் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, ஏதோ செய்கிறாங்க, அவங்களுக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை, வீட்டை பற்றி கவலை இல்லை, அப்பா அம்மா பற்றி கவலை இல்லை, ஏதோ அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. ஆனால் தான் இருக்கக்கூடிய துறையிலுக்கு இருந்து அதற்கும் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த சமுதாயத்திற்கும் தன்னாலான உதவிகளை தேடி தேடி, ஜோதிகா விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி தேடி தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் உரத்த சிந்தனை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நல்ல பலத்த கரகோஷத்தை கொடுக்கும். இப்போ கிளைமேக்ஸ் என்னென்னா, மேடத்தோட ஏற்புரை. அவர்களுக்கு நேரம் 5 நிமிடம் தான். ஏன்னா 8 மணிக்கு நம்ம வந்து நிகழ்ச்சியை முடிக்கணும். அப்போ தான் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகணும். வேறு ஒன்றும் இல்லை, ஊபர் ஓலாலாம் 8:15 மேலே வரவே மாட்டேங்கிறாங்க. அதோட நம்முடைய போதாத காலம் என்னென்னா, முதல்வர்கள் இங்கே பக்கத்தில் தான் தங்கியிருக்கிறாரு. ஏகப்பட்ட கெடுபுடி வேறு இந்த ரோட்டில் 2 நாளாகவே ரொம்ப கெடுபடியாக இருக்குது. ஒரு 8:10 நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடுவோம். உணவு வந்த பிறகு சாப்பிட்டு விட்டு செல்லலாம். ஏற்புரை கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதாவது தமிழில் ஒரு புத்தகம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்றது தெரியும். இந்த புத்தகத்தினுடைய தமிழ் பதிப்பினுடைய அட்டை வந்து அது எங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையுமே இப்போ வந்து மேடையில் வந்து ஒரு அறிமுகம் செய்கிறாங்க. அந்த தமிழ் பப்ளிஷர் அவர்களை இங்கே நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். இந்த புத்தகத்தை ராஜா முகமது அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லார் முன்னிலையிலையும் அந்த தமிழ் புத்தகத்தினுடைய அட்டைப்படம்
அப்படியே தமிழ் பதிப்பாளருக்கு பாலா சார் நீங்களே கொடுங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்க வரணும். ஏற்புரை லலிதா நம்முடைய கங்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சாண்ட்விச் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் எழுதின இந்த ஒரு புக், அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் இன்வைட் பண்ணி கூப்பிட்டதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய இடத்துல இவங்கெல்லாம் பேசும்போது நிஜமாகவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பிகாஸ் தே ரெஸ்பெக்ட், தே கிவ் ஃபார் வேர்ட்ஸ், ரைட்டிங் அண்ட் டு சம்மன் ஹூ ஹஸ் ரிட்டன் இட். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது செகண்டரி. அதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து இவ்வளோ பேர், அதுவும் லக்ஷ்மிநாதன் சார் ஃபஸ்ட்டு நான் கேட்ட உடனே ஓகே மேடம் அவ்வளோதான், வேறு ஒரு வார்த்தை கிடையாது. நான் அது ஒரே வார்த்தை தான் கேட்டேன். அந்த கவர்னர் மாளிகையில் அவர் மீட் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, ஓகே மேடம் பண்ணிடலாம். அதே மாதிரி பொன்சங்கர் பண்ணி சார், நோ ப்ராப்ளம் மேடம் பண்ணிடலாம். எல்லாரும், உதயம்ராம் சார் சான்ஸே இல்லை, அமெரிக்காலேருந்து நைட்டு ஃபோன் பண்ணி அங்கேருந்து அவர் இங்கே வேலை வாங்கிட்டு இருக்காரு. இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இது முடிச்சாச்சு அது முடிச்சாச்சு, இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கே பண்ணுறதுக்கு நிறைய யோசிக்கிற இந்த காலத்தில் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு நாங்களாம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மரியாதை கொடுத்து இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறதும் இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணதுக்கும் முதல்ல பெரிய நன்றி சொல்லி I want to talk a little bit about this book. Since it's in English, கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுகிறேன் என்னோட புக்குக்கான மரியாதைக்காக. ஸோ ட்ராவல் இஸ் சம்திங் which I really love. எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்டர்நேஷ்னலாகவும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இந்தியாவிலையும் நிறைய இடங்கள் போயிருக்கேன், நிறைய இடங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த ட்ராவல், இந்த ஜேர்னி எல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த ஜேர்னி எனக்கு கொடுத்தது. என்ன ஜேர்னினா, என்னுள் நான், எனக்குள்ள நான் பண்ணின இந்த ஜேர்னி, அதை பற்றி தான் இந்த புக்கு. இந்த புக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும். இந்த புக்கோட என்னுள் நான், அதை பற்றி சின்னதாக ஒரு கவிதையால் சொல்ல விரும்புகிறேன். என்னுள் நான், என்னுள் என்னை தேடி நான் தொடங்கிய இந்த பயணம், என்னை நானே அறிந்து கொண்ட தருணம். பயமா? எனக்கில்லையே. கவலையா? நானா? எதுக்கு? வருத்தமா? அப்படின்னா அழுகையா? நோ சான்ஸ். என்னை நானே ஏமாற்றிக்கொண்ட நிமிடங்கள், சேர்ந்து உருண்டோடியது வருடங்கள். தீராத காதல், தேராத ஆட்கள், நீங்கா நொடிகள், நீண்டன நாட்கள், புரியா புதிர்கள், அறியா வலிகள், ஒரு ஆழ்ந்த சுய பரிசோதனை, தீர்ந்தது என் வேதனை. உள்ளுணர்வு சொன்ன ரகசியம், கார்ல் யங் கண்ட அதிசயம். கார்ல் யங் அப்படிங்கிறவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். உன்னுள்ளே கண்ட அந்த நிழல், அது அறியாமல் உருவாகிய நிகழ். யாரோடும் உன்னை ஒப்பிட வேண்டாம், யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டாம். புரிந்து கொண்டவர்கள் உன்னிடம் கேட்க மாட்டார்கள், புரியாதவர்கள் நீ சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். புரிந்து கொண்டவர்கள் உன்னை கேட்க மாட்டார்கள், புரியாதவர்கள் நீ சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். உனக்கென்ற உன்னை தேடி வரும், தனக்கென்ற பாதையை அது வகுத்து தரும். பயமா? ஆமாம், அழுது விடுவேனோ என்று. கவலையா? ஆமாம், தோற்று விடுவேனோ என்று. வருத்தமா? ஆமாம், இறுகி விடுவேனோ என்று. அழுகையா? ஆமாம், வாழும் முன் இருந்து விடுவேனோ என்று. கண்கள் திறந்தது, பாதை தெளிந்தது, விடியல் பிறந்தது, என் பயணம் புரிந்தது. என்னுள் நான் என்னை தேடி தொடங்கிய இந்த பயணம், என்னை நானே அறிந்து கொண்ட அந்த பொன்னான தருணம். இந்த புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், பொன்சங்கர் சார் அழகாக அதை படிச்சுட்டு சொன்னார், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஜேர்னி டுவர்ட்ஸ் மை செல்ஃப். இந்த புக்கை நான் எழுதினதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, ஒருத்தர் தனக்குள்ளே பண்ணிக்க வேண்டிய ஒரு ஜேர்னி ஒன்று இருக்குது. அது நம்ம பிறக்கும் போதே அது நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அது நிறைய பேர் செய்யறதில்லை. செய்யறதுக்கு ஆன புரிதலும் நிறைய பேருக்கு இல்லை. அப்படியே புரிதல் இருந்தாலும் அதை செய்யறதுக்கான தயக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கப்புறம் நம்மளை கையில் பிடிக்க முடியாது. நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அந்த பயணத்தை. விவேகானந்தர், பாரதியார் அவர்கள், காந்தி மகாத்மா அவர்கள், நிறைய பேர். அந்த பயணம் வந்து வேர்ட்ஸால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு தாட், சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்பொழுதும் கூட நிற்கிற என்னோட சீர் லீடர்ஸ் 2 பேர். ஒன்று என்னுடைய மூத்த மகள் ஸ்வேதா, 2வது என்னுடைய இளைய மகள் ஸ்ரத்தா. 2 பேரும் எப்பவுமே எனக்காக கைத்தட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த கைத்தட்டலுக்கு நான் போய்கிட்டே இருப்பேன், எதை பற்றியும் பயப்படாமல். நான் பெற்ற 2 பெண் குழந்தைகள், இப்போ 3வதாக பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தையை நீங்கள் எல்லாரும் தன்னோட குழந்தையா பார்த்து கையில் எடுத்து அதை அழகாக ரசித்து ரசித்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும் இந்த ஜேர்னி எப்படிப்பட்ட ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட லாஸ்ட் இயர் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. நான் யூஸ்வலாக வந்து ரஜினி சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், மேடையில் ஒரு பேச்சில் சொல்லியிருப்பார், இது மாதிரி நம்ம குதிரை மாதிரி இருக்கணும், விழுந்தா டக்குன்னு எழுந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம், டக்குன்னு எழுந்து ஓடிடுவோம் குதிரையாட்டம் அப்படின்னு ஓடி இருக்கேனே தவிர அந்த குதிரை சரியான பாதையில் ஓடிச்சா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. லாஸ்ட் இயர் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குதிரை கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த குதிரையை போன தப்பான பாதை இருக்கு இல்லையா, அப்போது ஒரு ஆண் துணை கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு தப்பான நோக்கத்திலே நான் இருந்துட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த குதிரை போகிற பாதையில் என் துணை மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனாலும் நான் பிறந்ததுலேருந்த ஒரு 45 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் பில்லராக இருந்தது ஒரு ஆண், என் அப்பா. அதுக்கப்புறமும் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன், நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் என் அண்ணா. அதுக்கப்புறம் 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது நான் ஒரு ஆண் பிள்ளையா உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மருமகன் அரவிந்த். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இவ்வளோ ஆண்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் மை பப்ளிஷர் ஜீத்து, ஓ மை காட் எவ்வளோ சப்போர்ட் தருமா. நான் புக்கு எழுத போகிறேன்னு சொன்ன அந்த நிமிஷம் ஹி ஸ்டார்டட் சப்போர்ட்டிங். இவ்வளோ நிமிஷம் வரைக்கும் எவ்ரி டைம் ஐ கால் இம், ஐ மெசேஜ் இம், நெக்ஸ்ட் மினிட் ஹி வில் ரிப்ளை. அடுத்த நிமிஷம் ரிப்ளை பண்ணி ஓகே பண்ணலாம், ஓ இதுவா ஓகே செஞ்சிடலாம், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அவ்வளோ அழகான தமிழ் பேசுவார் அவர். இத்தனைக்கும் அவர் தமிழர் கிடையாது, ஆனால் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவார் அவர். அடுத்தது நம்மளுடைய பொன்சங்கர் பாண்டியன் சார். நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், இவரை மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நண்பர் கூட இருக்கிறது நான் செஞ்ச பெரிய பாக்கியம். நான் வந்து பஹ்ரைனில் 2 வருஷம் தான் இருந்தேன். அதில் என்னோடய டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஜேர்னியில் நான் அவரை மீட் பண்ணேன். அப்போலேருந்து எவ்வளோ எந்த விஷயம் நான் பண்ணுறதா இருந்தாலும் செய்யலாம் மேடம், சூப்பர் மேடம், நீங்கள் பண்ணிடுங்க மேடம், ஒரு விஷயத்துக்கு என்கரேஜ் பண்ணுவார் பொன்சங்கர் சார். அடுத்தது லக்ஷ்மிநாதன் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் நான் இன்றைக்கி கேட்டேன், சார் பண்ணிடலாம், இந்த மேடை இப்போ இன்றைக்கி நடக்குது அப்படின்னா அது அவரால் தான். அவர் சொன்னால் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ற வார்த்தைக்கு தான். அதுக்கப்புறம் உதயம்ராம் சார். எவ்வளோ ஆண்கள்ங்க சப்போர்ட் வேணும்னா கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்டாக இருந்தால் மட்டும் தான் சப்போர்ட்டா? இவங்க எல்லாரும் ஆண்கள் தான். எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க பாருங்க. இதோ பாலா சார் நான் கூப்பிட்டு ஒரே வார்த்தைக்காக வந்து உட்காந்துருக்காருங்க. எவ்வளோ பேர் அந்த மாதிரி. இதோ ராசி அழகப்பன் சார், எல்லாருமே இங்கே இருக்கிற என்னோட டிரான்ஸ்லேட்டர் மிஸ்டர் ராஜா முகமது அவர்கள், எல்லாருமே ஆண்கள் தான். ஆனால் ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி ஒரு பெண் எழுதினா என்ன, அந்த புக்கில் என்ன மேட்டர் இருக்குது, அதில் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் நல்லதா. இல்லை ஒரு பெரிய பக்கமாக எழுதி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இந்த இவ்வளோ அழகான ஒரு மேடையை எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி நன்றி உரை. கங்கா அவர்களுடைய புதல்வி சத்தாவா, சத்தா தமிழ் தானே, இல்லை அம்மா மாதிரி இங்கிலீஷா? Thank you everyone for coming. Mr. Udayam Ram. Sorry, பேர் பாதி பேர் சொன்னாங்க. Thank you Ponchankar Pandian sir. Thank you Rasi Alagappan sir. சிரிப்புக்கு என்ன அர்த்தம் புரியலையா? Thank you Mr. M. Lakshminathan, Mr. B. Manoharan, Mr. Jeetu Prakash Sangwani. Thank you to my mom, Sri Ganga Krishnamurti. Thank you. Thank you Bala sir. Thanks.